8th ஹிஸ்ட்ரி புக்கில் அலகு 6 பார்க்க போகிறோம். அலகு 6உடைய தலைப்பு இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. இங்கே கீழே வந்து பாருங்கள், கற்றலின் நோக்கங்கள் அப்படின்னு போட்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். இந்தியாவின் பாரம்பரிய கைவினை தொழில்கள் பற்றி அறிதல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தொழில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பாரம்பரிய தொழில்கள் என்னென்ன தொழில்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்திய தொழிலகங்களின் வீழ்ச்சிக்கான காரணங்களை பகுப்பாய்வு செய்தல். அதாவது இந்திய தொழிலகங்களுடைய வீழ்ச்சிக்கான காரணம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் போயிட்டுருக்கு, அந்த தொழில் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, ஏன் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்திய தொழிலகங்களுடைய வீழ்ச்சிக்கான காரணங்களை வந்து பகுப்பாய்வு செய்ய போகிறோம். அப்புறம் நவீன தொழிலகங்களின் தொடக்கத்தை புரிந்து கொள்ளுதல். அதாவது என்னென்னா, நவீன தொழிலகங்களின் புதுசாக தொழில் ஆரம்பிக்குதுல்ல, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற தொழிலகங்களை வந்து நவீன தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நவீன தொழிலகங்களுடைய தொடக்கத்தை பற்றி புரிஞ்சிக்க போகிறோம். அப்புறம் 5 ஆண்டு திட்டங்களின் நோக்கம் பற்றி தெரிந்து கொள்ளுதல். அப்புறம் இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சியின் பல்வேறு கட்டங்களை புரிந்து கொள்ளுதல். இப்போது இந்தியாவில் தொழில்துறையெல்லாம் வந்து நாளுக்கு நாள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது இல்லைங்களா? ஸோ அந்த வளர்ச்சியோடைய பல்வேறு கட்டங்களை, வளர்ச்சி எப்படி வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சியில் அறிமுகம். இந்திய தொழில்களின் வரலாறு மனிதகுல வரலாற்றிலிருந்தே தொடங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்திய தொழில்களின் வரலாறு, இப்போது மனுஷன் இருக்கான் அப்படின்னா கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு வேலை செய்தால்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதான் இந்திய தொழில்களின் வரலாறு மனிதகுல வரலாற்றிலிருந்தே தொடங்குகிறதுன்றாங்க. விவசாயமும் கைவினைப் பொருட்கள் கலந்த கலவையாகவே இந்திய பாரம்பரிய பொருளாதாரம் காணப்பட்டது. அதாவது அப்போதைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம், சரிங்களா, வேளாண்மை, அதுவும் கைவினை பொருட்கள் செய்வாங்கள்ல, பானை, அப்புறம் சிற்பம் செய்கிறாங்க, சிலைகள் செய்வாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான கைவினை பொருட்கள் செய்கிறது தான் இந்தியாவுடைய தொழிலாகவே இருந்தது. ஒரு பாரம்பரிய ஒரு பொருளாதாரமே காணப்பட்டது. அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக காணப்பட்டது. ஸோ இந்தியாவின் பாரம்பரிய பொருளாதாரமாக எது காணப்பட்டதுன்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, விவசாயமும் கைவினை பொருட்கள் கலந்த கலவையாக தான் இந்திய பாரம்பரிய பொருளாதாரம் காணப்பட்டதுன்னு எழுதணும். எட்வர்ட் பெயின்ஸ் என்பவர் பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்றும் குறிப்பிடுகிறார். இதை நோட் பண்ணிக்கோங்க. எட்வர்ட் பெயின் அப்படிங்கிறவர் இந்தியாவை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா அப்படின்னும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் எதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா இதில் இந்தியா அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த விஷயத்தை சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா எட்வர்ட் பெயின் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த பருத்தி உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றுக்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது அப்படின்னு தான் சொன்னவர் எட்வர்ட் பெயின் அப்படிங்கிறவர். கேள்வி எப்படி கேட்டாலும் எழுத தெரியும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. முகலாய பேரரசர் ஷாஜகான் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்த பெர்னியர் இந்தியாவில் நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதை கண்டு வியப்படைந்தார். இந்தியாவில் நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதை கண்டு வியப்படைந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா பெர்னியர். இந்த பெர்னியர் அப்படிங்கிறவர் யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருகை தந்தார்னு கேள்வி கேட்டாங்கன்னா முகலாய பேரரசர் ஷாஜகானுடைய ஆட்சியின் போதுன்னு எழுதணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரெஞ்சு நாட்டு பயணி தவர்னியர் இந்தியாவில் உள்ள மயிலாசனம், பட்டு மற்றும் தங்கத்தினாலான தரை விரிப்புகள், சிறிய அளவிலான சிற்ப வேலைப்பாடுகளையும் கண்டு வியப்படைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பிரெஞ்சு நாட்டு பயணி தவர்னியர் இந்தியாவில் உள்ள எதை கண்டு வியப்படைந்தார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா மயிலாசனம், அப்புறம் பட்டு மற்றும் தங்கத்தினாலான தரை விரிப்புகள், சிறிய அளவிலான சிற்ப வேலைப்பாடுகளையும் கண்டு வியப்படைந்தார் அப்படின்னு சொல்லணும். இந்த பெர்னியர் இந்த தவர்னியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு நாட்டு பயணி அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய தொழில் எப்படி வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு தெரியுது. சரி, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இந்தியாவின் பாரம்பரிய கைவினை பொருட்கள் பற்றி படிக்க போகிறோம். இந்தியாவின் கைவினை பொருட்கள் ஒரு சிறந்த வரலாற்றை கொண்டுள்ளன. ஸோ எந்தெந்த மாதிரியான வரலாற்றை கொண்டுள்ளன அப்படின்னு பார்க்கலாம். கைவினைப் பொருட்கள் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒருங்கிணைத்த ஒரு பகுதியாக இருந்தன. இதை நோட் பண்ணிக்கோங்க.
கைவினைப் பொருட்கள் இந்திய மக்களின் வாழ்க்கையில் எப்படி இருந்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருந்ததுன்னு எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருந்தது எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கைவினைப் பொருட்கள் அப்படின்னு எழுதணும். அப்புறம் இயந்திரமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் வருவதற்கு முன்னர். இயந்திரமயமாக்கப்பட்ட அப்படின்னா என்ன? எனிதிங் கேன் ரெடியூஸ் த ஹியூமன் எஃபெக்ட் இஸ் த மெஷின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான மெஷின்ஸ் வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு நிறைய வேலை இருந்தது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வருகையினால் நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இயந்திரமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் வருவதற்கு முன்னர் இந்திய கிராமங்களில் விவசாயத்திற்கு அடுத்த நிலையில் கைவினை தொழில் பெரிய வேலை வாய்ப்பாக இருந்தது. அதாவது நிலம் வச்சுருக்கிறவங்க குத்தகைக்கு எடுக்கிறவங்க விவசாயம் பார்ப்பாங்க. ஸோ மற்றவங்க என்ன பார்ப்பாங்க? ஏதாவது ஒரு கைத்தொழிலை ஒன்று கற்றுக்கிட்டு கவலை இல்லாமல் இருந்துடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்திய கிராமங்களில் விவசாயத்துக்கு அடுத்த நிலையில் கைவினை தொழில் பெரிய வேலைவாய்ப்பாக இருந்தது. என்னென்ன அந்த கைவினை தொழில் அப்படின்னா நெசவு, மரவேலை, தந்த வேலை, மதிப்புமிக்க கற்களை வெட்டுதல், தோல், வாசனை மரங்களில் வேலைப்பாடுகள் செய்தல், அப்புறம் உலோக வேலை மற்றும் நகை செய்தல் ஆகிய பாரம்பரிய தொழில்களில் இந்தியா மிகவும் புகழ்பெற்று விளங்கியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பாரம்பரிய தொழில் சொல்கிறாங்க. நெசவு, மரவேலை, தந்த வேலை, மதிப்புமிக்க கற்களை வெட்டுதல். மதிப்புமிக்க கற்களை வந்து பார்த்திங்கன்னா வெட்டணும் அப்படின்னா இப்போ வைரம், அது வந்து பார்த்திங்கன்னா வைரக்கல் ஒரு மதிப்புமிக்க கல் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மதிப்புமிக்க கல் எதுவோ அதை வெட்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அணிகலன் செய்து வந்து பார்த்திங்கன்னா விற்பாங்க. அப்புறம் தோலை வச்சு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பர்ஸு, செருப்பு, பெல்ட்டு, ஸோ இந்த நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோல்னால் வந்து செய்கிறாங்க. வாசனை மரங்களில் வேலைப்பாடுகள் செய்தல். இந்த வாசனை மரங்களில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நறுமண பொருட்கள் எல்லாம் தயாரிக்கலாம். ஸோ அதுக்காக பயன்படுது. உலோக வேலை மற்றும் நகை செய்தல். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பாரம்பரிய தொழில்களாக பாரம்பரிய தொழில்களில் இந்தியா மிகவும் புகழ்பெற்று விளங்கியது. கிராமப்புற கைவினைஞர்களான பானை தயாரிப்பாளர்கள், நெசவாளர்கள், உலோக வேலை செய்வோர் ஆகியோர் வீட்டு பயன்பாட்டிற்கான பொருட்களையும் பாத்திரங்களையும் உற்பத்தி செய்தனர். ஸோ வீட்டு பயன்பாட்டிற்கான பொருட்களையும் பாத்திரங்களையும் யார் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்தார்கள் அப்படின்னா கிராமப்புற கைவினைஞர்களான பானை தயாரிப்பாளர்கள். பானை அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமையலே பானையில் தான் வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. தண்ணி ஊற்றி வச்சுக்கிறது பானை தான், ஆற்றுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர போனது பானை தான் எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெசவாளர்கள், உலோக வேலை செய்வர்கள் ஆகியோர் வீட்டு பயன்பாட்டிற்கான பொருட்களையும் பாத்திரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்து விற்பனை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானையை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க பாருங்கள். தந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா யானையை வந்து செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இங்கே வந்து தந்த வேலை அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யானை தந்தத்தை வந்து எடுத்து இது மாதிரி செய்கிறது லீகலோ என்னமோ எனக்கு தெரியல. ஸோ அப்போல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை போல் இருக்குது. அப்போ எடுத்து செஞ்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொம்மைகள்லாம் சின்ன பொம்மைகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் உலோக இந்த சிலைகள்லாம் இருக்குது பாருங்கள் கீழே. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன பொம்மைகள்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் செவுத்தில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள். அடுத்தது, ஆனால் சில சிறப்பு வாய்ந்த பொருட்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்காக உற்பத்தி செய்யப்பட்டன. ஸோ என்னென்னா சில பொருட்கள் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்காக, உள்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க, வெளிநாட்டு சந்தைகளுக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஸோ என்னென்ன பொருட்கள் அது அப்படின்னு பாருங்கள். அவைகள் பருத்தி துணிகள், மஸ்லின் துணிகள், கம்பளி, பட்டு மற்றும் உலோகப் பொருட்கள் ஆகியனவாகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்காக உற்பத்தி செய்யப்பட்டது. பருத்தி துணி, மஸ்லின் துணி, கம்பளி, பட்டு அப்புறம் உலோகப் பொருட்கள் இதெல்லாமே. பருத்தி மற்றும் பட்டு ஆடைகளின் சிறந்த தரத்திற்கு இந்தியா பிரபலமானது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பருத்தி அப்புறம் பட்டு ஆடைகளுடைய சிறந்த தரத்திற்கு எந்த நாடு பிரபலமானது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பிரபலமானது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெசவாளர்கள், தையல்காரர்கள் மற்றும் சாய தொழிலாளர்கள் ஆகியோரை பற்றி பல அறிவார்ந்த படைப்புகளில் குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த நெசவாளர்கள், தையல்காரர்கள் இவங்களை பற்றி, இந்த சாய தொழில் செய்வாங்க இவங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய படைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் குறிப்பு எழுதி வச்சுருப்பாங்க. சரிங்களா. இவங்களை பற்றி இப்போது
நிறைய பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வராங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பொருள் நல்லா இருந்திருக்கு, ஸோ இந்த பொருளை வந்து அந்த பொருள் நல்லா இருக்குது பார்த்தேன் நான் போய் அப்படின்னு சொல்லி சிறப்பாக எழுதுவாங்க இல்லைங்களா அவங்க குறிப்புகளில். அதை தான் சொல்கிறாங்க. நெசவாளர்கள், தையற்காரர்கள் மற்றும் சாய தொழில்கள் தொழிலாளர்கள் ஆகியோரை பற்றி பல அறிவார்ந்த படைப்புகளில் குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படி தான் அதுக்கு தான் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட சில உலோக தொழிற்சாலைகளுக்கான மையங்கள் நன்கு பிரபலமானவை. குறிப்பிட்ட சில உலோக தொழிற்சாலைகளுக்கான மையங்கள். உலோக தொழிற்சாலைக்கான மையங்கள் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல இந்த உலோகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்புக்கு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உதாரணமாக மணி தயாரிக்க பயன்படும் உலோகமான வெண்கலத்திற்கு சௌராஷ்டிரா பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மணின்னா என்ன, கோவில் மணி. நீங்கள் மணினா வேறு மணி நினச்சிக்காதீங்க, கோவில் மணி சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் என்ன தான் ரெண்டு இரும்பை எடுத்து டம்முன்னு அடித்தாலும் அந்த அளவு சத்தம் கேட்காது. இந்த கோவில் மணி அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டமார்னு சத்தம் எப்படி கேட்கும் அந்த கோயில் ஃபுல்லாக. ஸோ அந்த மணி எதால் ஆனது அப்படின்னா வெண்கலத்தால் ஆனது. ஸோ வெண்கலத்தில் இருந்து தான் அப்படி ஒரு சத்தம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதான் மணி தயாரிக்க, கோவில் மணின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ உதாரணமாக மணி தயாரிக்க பயன்படும் உலோகமான வெண்கலத்திற்கு சௌராஷ்டிரா பெயர் பெற்றது. நோட் பண்ணிக்கோங்க. மணி தயாரிக்க பயன்படும் உலோகம் எது அப்படின்னா வெண்கலம். அதற்கு எந்த இடம் பெயர் பெற்றது அப்படின்னா சௌராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா பெயர் பெற்றது. இதை நோட் பண்ணிக்கோங்க. தகர தொழிற்சாலைக்கு வங்காளம் புகழ்பெற்றது, மஸ்லின் ஆடைகளுக்கு டாக்கா புகழ்பெற்றது. அதாவது இதை நோட் பண்ணிக்கோங்க. வெண்கலத்திற்கு எந்த இடம், இங்கே பாருங்கள், உலோக தொழிற்சாலைகளுக்கான மையங்கள் நன்கு பிரபலமானவை. ஸோ அந்த மையங்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். வெண்கலத்துக்கு சௌராஷ்டிரா, தகர தொழிற்சாலைக்கு வங்காளம், மஸ்லின் ஆடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்கா. ஸோ எதுக்கு எந்தெந்த ஊர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. வெண்கலத்திற்கு சௌராஷ்டிரா, தகர தொழிற்சாலைக்கு வங்காளம், மஸ்லின் ஆடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்கா புகழ்பெற்றது. டாக்காவின் மஸ்லின் ஆடைகள் பற்றி பார்க்க போகிறோம். கிமு பொதாண்டுக்கு முன் 2000ஆம் ஆண்டுகள் பழமையான எகிப்திய கல்லறைகளில் உள்ள மம்மிகள் மிகச் சிறந்த தரம் வாய்ந்த இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது என்னென்னா, இந்த மம்மீஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய மம்மின்னு படம்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த மம்மி பேயை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியை வந்து சுற்றிருப்பாங்க. அது என்ன துணி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மிகச்சிறந்த தரம் வாய்ந்த இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு தான் சுற்றப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. கிமு புதாண்டுக்கு முன் 2000ஆம் ஆண்டுகள் பழமையான எகிப்திய கல்லறைகளில் உள்ள மம்மிகள் மிகச்சிறந்த தரம் வாய்ந்த இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. 50 மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய இந்த மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள் அடக்கிவிடலாம். அப்போ எந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 50 மீட்டர் அளவு கொண்ட ஒரு மெல்லிய மஸ்லின் துணியை வந்து ஒரு தீப்பெட்டிக்குள்ளேயே அடைக்கிடலாமா. மடித்து வச்சோம்னா ஒரு தீப்பெட்டிக்குள்ளே மடித்து வச்சிடலாம். 50 மீட்டர் அளவு இருக்குது அப்படின்னா ஒரு சூட் கேஸ்லாம் நமக்கு தேவைப்படாது. இந்த மஸ்லின் துணிக்கு ஒரு தீப்பெட்டியே போடலாம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவும் முக்கியமான பாயிண்ட்டு. இது ரெண்டுமே 50 மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய இந்திய மஸ்லின் துணியை எதற்குள் அடக்கி விடலாம் அப்படின்னா ஒரு தீப்பெட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடக்கிடலாம். அப்புறம் எகிப்திய மம்மிய கல்லறைகளில் உள்ள மம்மிகள் மேலே வந்து அந்த துணிகள் சுற்றி இருக்குது இல்லை, அது என்ன துணி அப்படின்னா இந்திய மஸ்லின் ஆடைகளை கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மம்மிகளை வந்து சுற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்திருக்குதுன்னா கிமு பொதாண்டுக்கு முன் 2000ஆம் ஆண்டுகள் பழமையான எகிப்து கல்லறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்லின் துணிகளை மம்மிகள் மேலே சுற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்திய தொழிலகங்களின் வீழ்ச்சி, ஆட்சியாளர்களின் ஆதரவின்மை. இந்தியாவில் பிரிட்டிஷாரின் வெற்றியானது சுயசார்புடன் இருந்த இந்திய பொருளாதாரத்தை காலனித்துவ பொருளாதாரமாக மாற்றியது. அதாவது என்னென்னா, பிரிட்டிஷ்காரங்களுடைய வெற்றி, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஒவ்வொரு இடமா வெற்றி அடைஞ்சிட்டு வந்தாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களோட வெற்றி என்ன ஆயிடுச்சுன்னா சுயசார்புடன் இருந்த இந்திய பொருளாதாரம். அதாவது இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா யாருக்கிட்டையும் வந்து பெர்மிஷன் கேட்க தேவையில்லை, அப்படிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை வந்து நான் பாட்டுக்கு ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து காலனியத்துவ பொருளாதாரமாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல வந்து கடை போட்டுக்கிறீங்களா, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாடகை கட்டணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதான் சுயசார்புடன் இருந்த இந்திய பொருளாதாரத்தை காலனித்துவ பொருளாதாரமாக இது மாற்றிடுச்சு. பிரிட்டிஷ்காரங்களுடைய இந்திய வெற்றி. பிரிட்டிஷார் இந்திய நிலப்பகுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கொண்டதால் பூர்வீக ஆட்சியாளர்கள்
உயர்குடியினர் மற்றும் நிலக்கிழார்கள் ஆகியோர் தங்கள் அதிகாரத்தையும் செல்வ வளத்தையும் இழந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, பிரிட்டிஷ்காரங்க ஒன்றன் பின் ஒன்றனா நிலப்பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கொள்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துக்கு நாங்கள் தான் சொல்லிவிட்டு அவங்களுடைய படை வீரர்களோட துப்பாக்கி ஏந்திய படை வீரர்களோட கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடுவாங்க. அப்போ என்ன, பூர்வீக ஆட்சியாளர்கள், இந்த உயர்குடியினர், நிலக்கிழார்கள் அப்போதைக்கு அவங்கவுங்களுக்கு சின்ன இடத்த வச்சுட்டு அவங்களுடைய அதிகாரத்தில் வந்து இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா இழக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ அரசவையில் நுண்ணிய வேலைப்பாடுகளை கொண்ட பொருட்களை காட்சிப்படுத்துவதும் பிற சடங்கு சம்பிரதாயங்களும் மறைந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அரசவை அப்படின்னு இருந்ததுன்னா, இப்போ ஒரு சிலை வடிக்கிறவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து வருவார், மன்னா நான் உங்களை வந்து ஒரு சிலையாக வடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னருடைய சிலையை வந்து எடுத்துக்கிட்டு வருவார். ஸோ மன்னர் அதை பார்த்து பெருமிதம் பட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொற்காசுகளை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அழகான சிறிய சிறிய அந்த சிற்பங்கள், கை வேலைப்பாடுகளை கொண்ட சில சிறிய சிறிய அந்த பொம்மைகள் இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசவையில் இந்த நுண்ணிய வேலைப்பாடுகளை கொண்ட பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்துவாங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இதன் விளைவாக பூர்வீக ஆட்சியாளர்களால் ஆதரிக்கப்பட்ட கைவினைஞர்கள் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்து ஏழைகளாயினர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்கள், நிலக்கிழார்கள், அப்புறம் அந்த உயர்குடியினர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தை வந்து இழந்துட்டாங்க. இந்த கைவினைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அணிகலன்களை செஞ்சுக்கிட்டு போய் அந்த ஆட்சியாளர்கள்ட்ட காமிச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கான சன்மானத்தை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் குறைஞ்சி போச்சு, கிட்டத்தட்ட மவுசு குறைஞ்சி போச்சு அப்படின்னே சொல்லலாம். குறைஞ்சி பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அதிகாரம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பூர்வீக ஆட்சியாளர்களால் ஆதரிக்கப்பட்ட இந்த கைவினைஞர்கள் அவங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா இழந்து ஏழைகள் ஆயினர். இப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு அவங்களுக்கு அவங்களுடைய திறமையினால், அவங்க கற்றுக்கிட்ட தொழில்னால் இப்போது ஒரு சிலையை வடிக்கிறாங்க, ஒரு ஓவியம் வரைகிறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலோக சிலைகள்லாம் வடிப்பாங்க இல்லைங்களா. ஸோ இதை மாதிரிலாம் வடித்து அரசர்கிட்ட கொண்டாந்து காமிப்பாங்க, அவங்க வந்து சன்மானம் கொடுப்பாங்க. இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு நீங்கள் என்ன தான் இந்த மாதிரி வந்து கொண்டுட்டு போய் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அருமை வந்து தெரிய போகிறது கிடையாது. அதனால் அந்த கைவினைஞர்களை அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்க போகிறதே கிடையாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இல்லாமல் ஏழைகள் ஆயினர் அந்த கைவினைஞர்கள் எல்லாமே. பல தலைமுறைகளாக தங்கள் கைவினை தொழிலை மட்டுமே மேற்கொண்ட இந்திய கைவினைஞர்கள் மற்ற தொழில்களுக்கான திறமைகளை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலை வடிக்கிறவர் இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை செய்வார். இப்போ ஒரு குயவர் இருக்காருன்னா அவருடைய மகனுக்கு அவருக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு போவார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வம்சாவளியாக வந்து இந்த கைத்தொழிலை வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கைத்தொழிலை வந்து கைவிடும்படியாக ஆனதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்ற தொழில்களுக்கான திறமையை இவங்க கொண்டிருக்கவில்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, பொழைக்கணும் இல்லையா. எனவே அவர்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வயல்வெளிகளில் தொழிலாளர்களாக வேலை செய்ய வேண்டியதாயிற்று. இப்போ என்ன, வேறு வழி இல்லையா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வயல்வெளிக்கு போய் ஏதாவது வந்து வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயல்வெளிக்கு போய் வேலையை செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு. இந்த மாற்றம் விவசாயத்தின் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தியது மற்றும் தகுதிக்கேற்ற வேலையின்மை அதிக அளவில் விவசாய தொழிலில் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா விவசாயத்தின் மீது அதிக அழுத்தம் ஏற்படுத்தியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைவினை ஒரு வேலையை செய்கிறாரு, அவர் உட்காந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வேலையை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலையை வடிப்பார், உட்காந்துக்கிட்டே சிலையை வந்து பார்த்திங்கன்னா வடிச்சிக்கிட்டு இருப்பார், உளியை வச்சு வந்து சிலையை வடிச்சிக்கிட்டு இருப்பார். அவரை போய் திடீர்னு விவசாயம் பண்ணு அப்படின்னா அவர் உடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயத்துக்கு உடனே ஒத்துழைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது, ஒத்துழைக்காது. ஏன்னா சிறு வயசுலேருந்தே அவர் அந்த வேலையை தான் பண்ணி அதில் தான் அவர் திறமைசாலியாக இருந்திருப்பார். திடீர்னு விவசாயம் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வேகமாக பண்ண முடியாது. பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவாங்க, சீக்கிரம் டயர்டாகி போய் வந்து பார்த்திங்கன்னா முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. அதான் இந்த மாற்றம் விவசாயத்தின் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தியது மற்றும் தகுதிக்கேற்ற வேலையின்மை அதிக அளவில் விவசாய தொழிலில் ஏற்பட்டது. விவசாயமும் வணிக பயிர்களுக்கு மாறியதால் இந்திய வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அழிவை நோக்கி சென்றன. விவசாயமும் வணிக பயிர்களுக்கு மாறியதால், அதாவது இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம
வந்து பயிர் தானியம் இந்த மாதிரியெல்லாம் விளைவிப்போம் இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அந்த அவுரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாயப்பட்டறைக்கு தேவையான பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா பயிரிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தானியம்லாம் வேண்டாம், நீங்கள் அவுரியை வந்து பயிரிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, விவசாயமும் வணிக பயிர்களுக்கு மாறியதால் இந்திய வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அழிவை நோக்கி சென்றன. வணிக பயிர்னு இந்த அவுரி வந்து பார்த்திங்கன்னா வணிக பயிர், அது சாப்பிட்றது கிடையாது, சாயப்பட்டறைக்கு தேவையான விஷயத்தை வந்து அது வந்து விளைவிக்கிறது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வேளாண் சார்ந்த தொழிலகங்களும் அழிவை நோக்கி போச்சு. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் செல்வாக்கு பரவியதால் உள்நாட்டு கைத்தொழில்களின் சிறப்பான காலம் முடிவுக்கு வந்தது எனலாம். இந்தியாவுடைய நிறைய பகுதிகளில் ஆங்கிலேயர்களுடைய செல்வாக்கு பரவனதுனால உள்நாட்டு கைத்தொழிலாளர்களுடைய அந்த ஒரு மவுசு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போச்சு. அதனால் கைத்தொழில்களின் சிறப்பான காலமும் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இவங்களுக்கு தான் அவங்களுடைய அருமை தெரியல, பாராட்ட தெரியல, அவங்களுக்கு சன்மானம் வழங்க தெரியல இல்லையா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கைத்தொழில் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உற்பத்தியாளர் மூலப்பொருட்களின் ஏற்றுமதியாளராக மாறுதல். இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்கிறது தான் நீராவி இயந்திரம். அதாவது இந்தியாவில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்க்குறீங்க, டீசல் ட்ரெயின் பார்த்துருப்பீங்க. நீராவி என்ஜினில் இயங்குகிற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிலேயே ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் இந்தியாவுக்கு வந்து அந்த நீராவி என்ஜின் மூலம் இயங்குகிற அந்த ட்ரெயின். இப்போ நம்ம இந்த உற்பத்தியாளர்கள் மூலப்பொருட்களின் ஏற்றுமதியாளர்களாக மாறுதல் அதை பார்க்கலாம். நாட்டை புகழ்பெறச் செய்த இந்திய கைவினை பொருட்கள் காலனித்துவ ஆட்சியின் கீழ் சரிவை சந்தித்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாட்டை புகழ்பெறச் செய்த இந்திய கைவினை பொருட்கள் அப்படின்னு என்ன முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த சிலைகள் வடிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மர வேலைகள் செய்கிறது, சின்ன சின்ன பொம்மைகள் வந்து செய்கிறது, இப்போ அரசர்களுடைய சிலைகளை வந்து பார்த்திங்கன்னா வடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள்ட்ட இடமே கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு வந்து அது மாதிரி வடித்து கொண்டு வந்தீங்கன்னா வந்து இவன் இந்த அளவுக்கு செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். மதிக்க மாட்டாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். அதாவது மனமாற நம்மளை வந்து புகழணும் அப்படின்ற எண்ணம் வரவே வராது, சரிங்களா. ஸோ இப்போது கைவினைப் பொருட்கள் காலனித்துவ ஆட்சியின் கீழ் சரிவை சந்தித்தன அப்படின்னு என்னென்னா, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டியே இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது துணி நெய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தறி இருக்கும் இல்லையா, தறி வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு அந்த தறியை நெய்து அந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா நூலாக இருக்கும், அந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா தறியில் வச்சு நெய்வாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. நான் தான் மிஷின் வச்சுருக்கிறேனே, மிஷினை வச்சு வந்து நான் துணியை வந்து நெஞ்சு நான் விற்றுக்குவேன், நான் எதுக்கு இதுக்கு சம்பளத்துக்கு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு விரட்டி அடிச்சிடுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷினே அந்த வேலையை செய்யும்போது ஆளுங்க எதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சியில் கைவினைப் பொருட்கள் காலனித்துவ ஆட்சியின் கீழே சரிவை சந்தித்தன. ஏன்னா அதுக்கு காரணம் மிஷின் தான் காரணம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் வந்துருக்கு, அதான் ஏஐ அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சு. இன்னும் நாளைக்கு ஏதாவது வரும், சரிங்களா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கு, அப்புறம் வந்து இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஐடி ஊழியர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஐடி ஸ்டாஃப்லாம் இருக்காங்கல்ல, எங்கடா வேலை செய்கிறீங்க, ஐடியில் வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் கூட ஏதாவது ஏஐ மாதிரி இது இனிமேல் ஏதாவது ஒன்று வந்து அவங்களுக்கு கூட வேலையெல்லாம் போயிடும். நான் எதையாவது சொன்னேன் அப்படின்னா அதுவே ப்ரோக்ராம் பண்ணி எல்லாத்தையும் எனக்கு நீட்டாக கொடுத்துருது அடுத்த செகண்டே. நான் எதுக்கு இதுக்கு ஒரு ஆளை போட்டு வேலை பார்க்கணும் அப்படின்ற நிலைமை வந்து பார்த்திங்கன்னா வந்தாலும் வரலாம். இப்போது இதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது அதாவது மிஷின் வந்ததுனால. பிரிட்டிஷ் ஆட்சியானது இந்தியாவை தங்கள் தொழில்களுக்கான மூலப்பொருள்களின் உற்பத்தியாளராகவும் தங்களால் தயாரித்து முடிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையாகவும் மாற்றியது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து பிரிட்டிஷ் ஆட்சியானது இந்தியாவை தங்கள் தொழிலுக்கான மூலப்பொருள்களின் உற்பத்தியாளராகவும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணி நெய்யறதுக்கு என்ன வேணும், அந்த பருத்தி வேணும். பருத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சொல்லி இந்த பருத்தி அவுரி இதெல்லாம் வந்து சாப்பிட்ற பொருள் கிடையாது. துணி நெய்யறதுக்காகவும் மற்ற வேலைகளுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தி அவுரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிரிட சொல்கிறது. ஸோ அவுரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த துணிகளுக்கு சாயம் போடுறதுக்கான ஒரு பயிர், பருத்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா துணி நெய்யறதுக்கு. இப்போது ஒரு இடத்துல வெள்ளாமல் போடுறாங்க, நெல் விளையுது, தானியங்கள் விளையுது, கோதுமை விளையுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் விளையக்கூடாது, நீ பருத்தியை தான் பயிரிடணும், அவுரியை தான் பயிரிடணும் அப்படின்னு இவங்க தொழில்களுக்கான மூலப்பொருட்களுக்கு
பொருட்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து வற்புறுத்துவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது, அவங்க தானியங்களை உற்பத்தி பண்ணலைன்னா. ஸோ இந்த பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா வருது. பிரிட்டிஷ் ஆட்சியானது இந்தியாவை தங்கள் தொழில்களுக்கான மூலப்பொருட்களின் உற்பத்தியாளராகவும் தங்களால் தயாரித்து முடிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையாகவும் மாற்றியது. மூலப்பொருட்களை நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போய் துணியை தயாரித்து நம்மகிட்டே வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் விற்கிறாங்க. சரிங்களா? ஸோ விற்கும் போது வாங்க போகிறது இந்த வேலை செய்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிறது கிடையாது. நல்ல உயர்குடிகள் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க. மேலும் பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்வே மற்றும் சாலைகளானது முடிவுற்ற பொருட்களை இந்தியாவின் தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லவும் பல்வேறு பகுதிகளிலிருந்து மூலப்பொருட்களை கொள்முதல் செய்யவும் வாய்ப்பை ஏற்படுத்தியது. இப்போ என்னென்னா இவங்க வந்துட்டு இங்கே ரோடு போடுறாங்க, ரயில் விட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, எதுக்காக இவங்க ரோடை போட்டு ரயிலை விட்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் தொலைதூர பகுதிகளுக்கு இவங்க அதாவது முடிவுற்ற பொருட்களை அப்படின்னு என்ன, இப்போ தான் சொன்னேன், இந்த துணிகள்லாம் நெஞ்சு வியாபாரத்துக்கு தயாராக இருக்கிற பொருள் இருக்குது இல்லையா, தயாரித்து முடித்த பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் முடிவுற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தயாரித்து முடித்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேக்கேஜ் வேணும், இத்தனை பேக்கேஜ் வேணும், துணி இவ்வளோ வேணும், அந்த துணியெல்லாம் அந்த இயந்திரங்கள் நெய்து எல்லாம் ரெடியாக எடுத்து வைக்கும், அதுதான் முடிவுற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து ரயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாரி, இதன் மூலமாக ரயில்லையோ இல்லை சாலை வழியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்களை இந்தியாவுடைய தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லவும் பல்வேறு பகுதிகளிலிருந்து மூலப்பொருட்களை அவங்களுக்கு என்ன தேவை அந்த பொருட்களை இங்கே வாங்கிட்டு வந்து இங்கே விற்கவும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டது. அதாவது என்னென்னா இவங்க ரயில் போட்டதும் சாலைகள் அமைச்சதும் மக்களுக்காக கிடையாது, இவங்களுடைய தொழிலுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் எல்லாத்தையுமே அவங்களுடைய சுய லாபத்துக்காக தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ரயில் ஓடுது போகிறாங்க, மக்களும் ஏறி போயிருப்பாங்க, சாலை போட்டால் பஸ் விட்டாங்கன்னா மக்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய மெயின் என்ன அப்படின்னா அவங்களுடைய தொழிலுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த நீராவி இயந்திரம்னு சொன்ன பார்த்திங்கன்னா நீராவி இயந்திரத்தை விட்டதும் சரி, சாலை அமைச்சு பஸ்ஸை விட்டதும் லாரியை விட்டதும் சரி, அவங்களுடைய தொழிலுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி. இந்தியாவின் பழமையான தொழில் நெசவு தொழிலாகும். அதாவது இந்தியாவுடைய ரொம்பவும் பழமையான தொழில் எந்த தொழில் சொல்கிறாங்களா, நெசவு தொழில். ஏன் அப்படின்னு இருக்குன்னு நீங்களே கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக போட்டுக்கிறதுக்கு துணி எல்லாத்துக்குமே ரொம்பவும் அவசியமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் முக்கியமான தொழிலாக முதல்ல உருவெடுத்திருப்பது வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நெசவு தொழிலாக, ஆக்சுவலாக சொல்லப்போனால் நெசவு தொழில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த காலத்திலே ஆதி மனிதன் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா உடலை மறைக்க இலை தலைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெசவுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவின் பழமையான தொழில் நெசவு தொழிலாகும். இந்திய நெசவாளர்களின் மிகவும் சிறப்பு வாய்ந்த திறன்கள் மற்றும் குறைந்த உற்பத்தி செலவு ஆகியவை ஐரோப்பிய உற்பத்தியாளர்களுக்கு கடுமையான போட்டியை அளித்தன. இந்திய நெசவாளர்களின் மிகவும் சிறப்பு வாய்ந்த திறன்கள் அப்புறம் குறைந்த உற்பத்தி செலவு. அப்போது ரொம்பவும் திறமையான செயல்பட்டுருக்காங்க. அது ரொம்பவும் நல்ல குவாலிட்டியாக ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுக்கான வாங்குகிற ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மி. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இது வந்து டஃப் கொடுக்கும், ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் காஸ்ட்லியாக துணியை விற்றுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஃப் கொடுக்கும். இவன் என்ன இவ்வளோ விலையை வச்சுருக்கான், இதை விட இது நல்லா குவாலிட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா போக பார்ப்பாங்க. அதை தான் அங்கே சொல்கிறாங்க. இந்திய நெசவாளர்களின் மிகவும் சிறப்பு வாய்ந்த திறன் மற்றும் குறைந்த உற்பத்தி செலவாகியவை ஐரோப்பிய உற்பத்தியாளர்களுக்கு கடுமையான போட்டியை வந்து பார்த்திங்கன்னா இது அளிச்சிருக்கு. இப்போட்டி இங்கிலாந்தில் காட்டன் ஜின், பறக்கும் எரிநாடா, நூற்கும் ஜென்னி, அப்புறம் நீராவி இயந்திரம் ஆகியவை கண்டுபிடிப்பதற்கும் அவை நெசவு உற்பத்தியை பெரிய அளவில் உருவாக்குவதற்கும் உதவியதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்பவும் கடுமையான போட்டி, நம்ம ஆளுங்க நல்லா டஃப் கொடுக்குறாங்கல்ல, அதனால் அவனுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, காட்டன் ஜின், பறக்கும் எரிநாடா, நூற்கும் ஜென்னி, அப்புறம் நீராவி இயந்திரம் இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. மிஷினை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் நெஞ்சிருப்பாங்க, நம்மளாலும் கையில் தான் நெஞ்சிருக்காங்க. இவங்க ரொம்பவும் டஃப் கொடுக்குறானுங்களா நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. காட்டன் ஜின், பறக்கும் மெரினாடா, நூற்கும் ஜென்னி, அப்புறம் நீராவி இயந்திரம், ட்ரெயின் நீராவி இயந்திரம்னா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அவை நெசவு உற்பத்தியை பெரிய அளவில் உருவாக்க உதவியது. பிரிட்டனில் உற்பத்தியான பொருட்களின் சந்தையாக இந்தியா மாறியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இயந்திரத்தை வச்சு எல்லா துணிகளையும் உற்பத்தி பண்ணிட்டாங்க. டக்குன்னு வேகமாக உற்பத்தி பண்ணிட்டாங்க. இப்போ அதையெல்லாம் எந்த இடத்துக்கு கொண்டாந்து விற்கிறாங்களா, இந்தியாவுக்கு கொண்டாந்து வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஆனால் அதற்கான மூலப்பொருளை இவங்க எங்கேருந்து தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா இந்தியாவிலேருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த அவுரி, பருத்தி இதெல்லாம் இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே துணியாக நெய்து இதை திருப்பி இந்தியாவுக்கு கொண்டாந்து வந்து பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு விற்கிறாங்க. அதான் பிரிட்டனில் உற்பத்தியான பொருட்களின் சந்தையாக இந்தியா மாறியது.
இதன் விளைவாக என்ன ஆயிடுச்சுன்னா, பகுதி நேர வேலையாக நூற்பு மற்றும் நெசவு மூலம் தங்கள் வருமானத்தை ஈடு செய்த விவசாயிகள் தற்போது பயிரிடுவதை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ இவங்க தான் மிஷினில் நெய்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொண்டாந்து தள்ளிட்டாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து இங்கே இந்தியாவில் ஆட்சி பண்ணுறாங்க. நம்ம நூறுத்து கொண்டு போய் வச்சா வந்து பார்த்தீங்கன்னா வைக்க விட மாட்டாங்க, விற்க விடவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்களுடைய பொருள் இருக்குது, அவங்களுடைய பொருட்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகள்லாம் வந்து இருந்தது. நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய துணிகளை வந்து எதிர்த்து அந்நிய துணிகளை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரே இடத்துல எரிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அப்போ போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ நூற்பு அப்புறம் நெசவு மூலம் தங்கள் வருமானத்தை ஈடு செய்த விவசாயிகள் தற்போது பயிரிடுவதை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே விற்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்றதுனால. அதனால் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிறாங்க. மேலும் பழமையான தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்ட இந்திய பொருட்கள் இங்கிலாந்தில் இயந்திரங்களால் முடிக்கப்பட்ட பொருட்களுடன் போட்டியிட முடியவில்லை. பழமையான தொழில்நுட்பங்களோட தயாரிக்கப்பட்ட இந்திய பொருட்கள் இயந்திரத்தால் முடிக்கப்பட்ட பொருட்களோட போட்டியிட முடியலை. என்னதான் இருந்தாலும் மிஷின் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தானே இருக்கும், சரிங்களா. ஸோ கையில் நெறிஞ்சது வந்து இது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் சொல்கிறாங்க. இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெசவாலை, பிரிட்டனில் இருக்கிற நெசவாலை மிஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா நெசவு பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி இங்கே இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜியின் செல்வ சுரண்டல் கோட்பாடு. தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவ்ரோஜி ஆவார். அதாவது தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு தைரியமான ஆள்னே நான் சொல்லுவேன். ஏன்னா முதல் எடுத்த உடனே செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளிப்படையே சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய வறுமைக்கு காரணம் இதுதான்டா, இதான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை வந்து சுரண்டி இந்தியாவுடைய செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டுக்கிட்டு போகிறது தான் இந்திய மக்களுடைய வறுமைக்கு காரணம் அப்படின்னு ஒரு கட்ஸோட வந்து பார்த்திங்கன்னா சொன்னவர் தாதாபாய் நவ்ரோஜி. அதை ஏற்றுக்கிட்டு கட்ஸோட வெளியே சொன்னவர் தாதாபாய் நவ்ரோஜி தான், சரிங்களா. ஸோ இதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது தாதாபாய் நவ்ரோஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தைரியம் இருக்குது. இதுதான் தாதாபாய் நவ்ரோஜியோடைய செல்வ சுரண்டல் கோட்பாடு. ஆங்கிலேயர்களின் வர்த்தக கொள்கை. இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட அனைத்து கொள்கைகளும் இந்திய உள்நாட்டு தொழில்களின் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. அதாவது என்னென்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு கொள்கை, ஏதாவது ஒரு ரூல்ஸோ ஏதாவது ஒரு பாலிசியோ அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா அது யாருக்கு வந்து பெரிய ஒரு ஆபத்தை, ஒரு விளைவை ஏற்படுத்துது, ஒரு லாஸை ஏற்படுத்துது அப்படின்னா இந்திய உள்நாட்டு தொழில்கள் மேலே தான் ஒரு லாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு, தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. லாஸ், வீழ்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனியால் பின்பற்றப்பட்ட தடையில்லா வாணிப கொள்கை இந்திய வர்த்தகர்கள் தங்கள் பொருட்களை சந்தை விலைக்கு குறைவாக விற்க கட்டாயப்படுத்தியது. அதாவது என்னென்னா தடையில்லா வாணிப கொள்கை, அதாவது என்னென்னா எல்லாருக்கும் எல்லா பொருட்களுமே கிடைக்கணும். அதனால் என்ன பண்ணணும், ரொம்ப கம்மியாக பொருட்களுக்கு விலை வைங்க அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லட்டுங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இப்போ விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா விளைவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்தில் தக்காளி வந்து 80 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ தக்காளி 1 ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் வந்ததில்லை. இப்போ விவசாயி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு நிலத்தில் உழுது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பயிரிடுவார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு வந்தால் கிலோ 1 ரூபா அப்படின்றாங்க. அவர் வந்து அந்த வண்டியில் ஏற்றிட்டு வருவார் இல்லைங்களா, ஒரு ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் போட்டு ஏற்றிக்கிட்டு வருவார். அவர் அங்கே வந்தால் அந்த ஆட்டோவோடைய வாடகையை கொடுக்கறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே விற்க முடியாது. ஏன்னா 1 கிலோ தக்காளி 1 ரூபான்றாங்கல்ல, ஸோ அது கூட விற்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் தடையில்லா வாணிப கொள்கை அப்படிங்கிறது. நான் அந்த மாதிரி சொல்லல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி ரேட் வந்து குறைஞ்சதில்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்கிட்டேன். தக்காளி ரேட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 50 ரூபா, 50 ரூபாய்க்கு கீழே போச்சு அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படி ஆகாது. அப்படிங்கும்போது எவ்வளவு தான் நீங்கள் விலையை குறைச்சாலும் 50 ரூபாய்க்கு கீழே குறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ரேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இல்லையா. விலை ஏறும்போது ஏறட்டும், சரிங்களா. நீங்கள் 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு கூட ஏற்றிக்கோங்க. பட் நீங்கள் குறைக்கும் போது அது ஒரு லிமிட்டை வந்து வச்சுருக்கணும். ஒரு 50 ரூபாய்க்கு கீழே வந்து குறைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசு வரும் இல்லையா. ஸோ ஒரு லாபம் கிடைக்கும் இல்லையா, ஒரு கணிசமான லாபம் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்துக்கு நான் சொல்கிறேன், அநியாயத்துக்கு 1 ரூபாய்க்கு கொண்டு போகிறதுலாம் ரொம்ப மோசம்.
ஸோ கிழக்கிந்திய கம்பெனியால் பின்பற்றப்பட்ட தடையில்லா வாணிப கொள்கை இந்திய வர்த்தகர்கள் தங்கள் பொருட்களை சந்தை விலைக்கு குறைவாக விற்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்துச்சு. அதாவது என்னென்னா உங்கள் பொருளை நீங்கள் கம்மியாக தான் விற்கணும், அதுதான் தடையில்லா வாணிப கொள்கை அப்படின்ட்டாங்க. இது பல கைவினைஞர்கள் தங்கள் மூதாதையர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட கைவினை திறமைகளை கைவிடவும் கட்டாயப்படுத்தியது. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா சந்தை விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் விற்கணுங்கும் போது லாஸுக்கு வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அவங்க லாஸுக்கு விற்கிறதுக்கு அவங்க அந்த தொழிலை விட்டுட்டே போயிடலாம் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. பல கைவினைஞர்கள் தங்கள் மூதாதையர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட கைவினை திறமைகளை வந்து பார்த்தீங்கன்னா கைவிட இது கட்டாயப்படுத்துச்சு. கிழக்கிந்திய கம்பெனியோடைய நோக்கம் என்ன அப்படின்னா மலிவான விலையில் இந்திய தயாரிப்பு பொருட்களை பெருமளவுக்கு வாங்கி மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் லாபத்திற்கு விற்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இது எல்லார் மனதிலும் இருக்க ஒரு ஆசை தான். இப்போ ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும், ஆனால் நம்ம ஏதாவது நம்ம ப்ராடக்டை விற்கும்போது நல்ல செமத்தையான லாபத்துக்கு வந்து விற்றுறணும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல. அந்த மாதிரி இப்போ மாடு வாங்கி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு 20,000க்கு மாடு வாங்குறாரு அப்படின்னா எப்படியாவது நம்ம மாட்டை 40,000க்கு விற்றுறணும்பா அப்படின்னு நினைப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கணக்குனே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். கிழக்கிந்திய கம்பெனியோடைய நோக்கம் என்னென்னா மலிவான விலையில் இந்திய தயாரிப்பு பொருட்களை வந்து பெருமளவுக்கு வாங்கி மற்ற ஐரோப்பிய நாடுகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பெரும் லாபத்திற்கு விற்கணும் அப்படிங்கிறது தான். இது இந்திய பாரம்பரிய தொழில்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பாதிச்சுது. இந்தியாவுடைய வர்த்தக நலனுக்கு எதிரான பாதுகாப்பு கட்டணங்களின் கொள்கையை ஆங்கிலேயர்கள் பின்பற்றினர். வர்த்தக நலன்களுக்கு எதிரான பாதுகாப்பு கட்டணங்கள் அப்படின்னா என்ன? அதாவது இந்த அளவுக்கு வரி விதிச்சாதான் இந்த தொழிலை பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வணிகர்களுடைய நலனுக்காக, அதாவது கொஞ்சம் இந்த பொருளுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வரி கட்டினா போதும் அப்படின்னா பரவாயில்ல. இவங்க என்ன பண்ணுறாங்க, வர்த்தக நலன்களுக்கு எதிராக பாதுகாப்பு கட்டணங்களின் கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பிரிட்டனுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்திய பொருள்களுக்கு கடுமையான வரி விதிச்சிருவாங்க. இங்கேருந்து பிரிட்டிஷ் கொண்டுட்டு போகிறாங்கல்ல, அங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமா, எவ்வளோ வரி கட்டினா தான் நீங்கள் அங்கே ஏற்றுமதி பண்ண முடியும் பொருளை அப்படிம்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா இங்கே வரி விதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பொருளை அங்கே கொண்டு போனால் 10 ரூபா வரி கட்டணும், அப்போ தான் நீங்கள் இந்த பொருளை வந்து ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆங்கிலேய பொருள்களுக்கு பேரளவில் மட்டுமே வரி விதிக்கப்பட்டன. அது சும்மா 1 ரூபா 2 ரூபா போட்டுவிடு, அது வரின்றதுக்காக சும்மா போட்டுவிடு அப்படின்னு பேரளவுக்கு வரி விதிக்கிறது. நாங்களும் தான் வரி கட்டுறோம், அந்த 2 ரூபா போட்டிருக்கோம்ல அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி இங்கேருந்து வரி விதிக்கிறதுனா இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு வந்து வரி கட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேரளவுக்கு வரியை கட்டி இங்கே வந்து நல்ல லாபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்றுக்குவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய வர்த்தக கொள்கை. நல்லா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே வந்து நல்லா கட்டிச்சோத்தில் பெருக்கா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திங்கிறது, அது அப்படின்னு சொல்லலாம், அந்த பழமொழி சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஆங்கிலேயர்களுடைய வர்த்தக கொள்கை. நல்ல கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தொழில்மயம் அழிதல். 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் மேற்கத்திய நாடுகள் தொழில்மயமாக்கலை அனுபவித்து வந்த அதே வேளையில் இந்திய தொழில்துறையானது வீழ்ச்சியின் காலத்தை சந்தித்தது. 19ஆம் நூற்றாண்டுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மேற்கத்திய நாடுகள் தொழில்மயமாக்கலை அனுபவித்து வந்தது. அதாவது என்னென்னா நம்ம நாட்டில் வந்து தொழில் மயம் நல்லா பெருகுது, தொழிற்சாலைகள் நிறைய வருது, நம்மளுடைய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, அப்பா சூப்பர் அப்படின்னு ஒரு ஜோரான ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கத்திய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அனுபவித்து வந்த அதே நேரத்தில் இந்திய தொழில் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சியை சந்தித்தது. அதான் சொல்லணும், நம்ம இந்திய தொழில்கள் வந்து வீழ்ச்சியை வந்து சந்திக்குது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம ஏற்றுமதி பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிச்சுட்டு அங்கேருந்து இறக்குமதி பொருட்களுக்கு கம்மியாக வரி விதிக்கிறது. அப்புறம் நம்மகிட்ட இருந்து கம்மியான விலையில் வந்து பொருட்களை வந்து வாங்கிட்டு போயிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து அதிகமான லாபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது. நமக்கு லாபமே கிடையாது எந்த ஒரு விதத்துலையுமே. இந்த இயந்திரங்கள் வந்ததுனால, கம்பெனிஸ்லாம் வந்ததுனால இங்கே இருக்கிற கைவினை தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் போனது. இதெல்லாம் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய தொழில் எப்படி வளர்ச்சி அடையும், வீழ்ச்சி தான் அடையும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. பாரம்பரிய இந்திய கைவினை தொழில்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்பாடு மற்றும் தேசிய வருமானத்தின் வீழ்ச்சி ஆகியன தொழில்மயம் அழிதல் என குறிப்பிடப்படுகிறது. தொழில்மயம் அழிதல் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இது எழுதணும். பாரம்பரிய இந்திய கைவினை தொழிலுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்பாடு மற்றும் தேசிய வருமானத்தின் வீழ்ச்சி ஆகியன தொழில்மயம் அழிதல் என குறிப்பிடப்படுகிறது. பாரம்பரிய இந்திய கைவினை தொழில்கள் என்ன இப்போ தான் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்மளுடைய கைவினை தொழிலாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து தறியை வந்து பார்த்திங்கன்னா நெய்வாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவர்களுடைய அதாவது ஹியூமன் எஃபெக்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையை செய்வாங்க. யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயந்திரம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை தயாரித்து வந்து பார்த்திங்கன்னா விற்பாங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வாங்கிட்டு போனேன் இந்த பருத்தி, அவுரி இந்த மாதிரியான மூலப்பொருட்கள்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு ஐரோப்பிய சந்தைகளுக்கு அங்கே அதாவது வெளிநாட்டுக்கு போய் ஐரோப்பாவுக்கு போய் அங்கே இயந்திரங்கள் மூலமாக ஆடைகளை வந்து நெய்து இங்கே வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா விற்பாங்க, இந்திய மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க. ஸோ அப்படி விற்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய கைவினை தொழில்களுக்கு இறையோடு ஏற்படுத்துச்சு. ஏன்னா நம்ம ஆளுங்களுடைய பொருளை வந்து நம்ம ஆளுங்க வாங்கினா தான் நம்ம கைவினை தொழிலாளர்களுக்கு லாபம். வெளிநாட்டு பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படின்னா உள்ளூர்காரங்களுடைய பொருளை நம்ம வாங்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். ஸோ அதுதான் பாரம்பரிய இந்திய கைவினை தொழில்களுக்கு இறையோடு ஏற்படுத்தும் செயல்பாடு மற்றும் தேசிய வருமானத்தின் வீழ்ச்சி ஆகியன தொழில்மயம் அழிதல் என குறிப்பிடப்படுது. ஒரு சக்தி வாய்ந்த தொழில்துறை அமைப்பு, மிகப்பெரிய இயந்திரங்கள், பெரிய அளவிலான உற்பத்தி ஆகியவற்றை பின்புலமாக கொண்ட வெளிநாட்டு தொழிலகங்களுடன் இந்திய உள்நாட்டு தொழிலகங்கள் போட்டியிட முடியவில்லை. ஒரு சக்தி வாய்ந்த தொழில்துறை அமைப்பு, மிகப்பெரிய இயந்திரங்கள். இப்போது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு துணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மிஷின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தயாரித்து அனுப்புறது வேகமாக அனுப்ப முடியுமா, இல்லை கைவினை தொழிலாளர்கள் அவங்கள கையில் வந்து நெய்து அனுப்புறது வேகமாக அனுப்ப முடியுமா அப்படின்னா, நல்ல பெரிய ஒரு தொழிற்சாலையில் இயந்திரங்கள் மூலமாக வந்து செய்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகும். சரி, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த தொழில்துறை அமைப்புக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கைவினை தொழிலாளர்களால் போட்டியிட முடியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சூயஸ் கால்வாய் கட்டுமானத்திற்கு பின்பு இந்திய தொழில்துறை மேலும் சிக்கலை வந்து பார்த்திங்கன்னா சந்தித்தது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இது போக்குவரத்து செலவினை குறைத்ததோட இந்தியாவில் பிரிட்டிஷ் பொருட்களை மலிவானதாக மாற்றியது அப்படின்னு சொல்லலாம். சூயஸ் கால்வாய் கட்டுமானத்திற்கு பின்பு இந்திய தொழில்துறை மேலும் சிக்கலை சந்தித்தது. இங்கே பாருங்கள், இங்கே இந்த மேப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா பாருங்கள் அந்த மேப்பை. இதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க பாருங்கள், மும்பையிலிருந்து சுற்றிக்கிட்டு ஆப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் போகணும். இந்த சூயஸ் கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா கட்டினதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் கோடு போகுது பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65% வந்து ஒரு தூரத்தை வந்து இது குறைக்குது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா. இந்த சூயஸ் கால்வாய் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க லண்டனுக்கு வந்து போயிடுவாங்க. அதான் அந்த சூயஸ் கால்வாய் கட்டுமானத்திற்கு பின்பு இந்திய தொழில்துறை மேலும் சிக்கலை வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சுது. ஏன்னா இது போக்குவரத்து செலவை குறைச்சதோட இந்தியாவில் பிரிட்டிஷ் பொருட்களை மலிவானதாக மாற்றிடுச்சு. நவீன தொழிற்சாலையின் அதிகமான வேலை வாய்ப்புகளும் வருமானம் ஈட்டும் விளைவுகளும் கைவினை தொழில் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. நவீன தொழிற்சாலையின் அதிகமான வேலை வாய்ப்புகளும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைவினை தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க பொருளை தான் யாரும் வாங்க போகிறது கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, தொழிற்சாலைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அமைச்சு இங்கே வந்து வேலையை செய்யுங்க, நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், இங்கேயே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூப்பிட்றாங்க. ஒன்றும் இல்லை, அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே கூப்பிட்றாங்க, அவங்க அங்கே போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அதான் நவீன தொழிற்சாலையின் அதிகமான வேலை வாய்ப்புகளும் வருமானம் ஈட்டும் விளைவுகளும். ஸோ அதன் மூலமாக வருமானம் ஈட்டுறதுனால கைவினை தொழில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கைவினை தொழில் வீழ்ச்சி அடைகிறதுக்கு முக்கிய காரணமாக ஆயிடுச்சு. சரி, அதுதாங்க கம்பெனி இருக்காம்பா, தொழிற்சாலை இருக்கா, அங்கே வேலைக்கு கூப்பிட்றாங்க, அங்கே போனால் ஏதாவது மாதம் சம்பளம் கொடுப்பாங்க, அதை வச்சு காலத்தை ஓட்டிக்கலாம், இன்னும் நம்மளே வந்து நெய்வோம் விற்போம்னா நம்ம பொருளை யாரும் வாங்க மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கைவினை தொழிலை விட்டுட்டு எல்லா தொழிற்சாலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொழில்மயம் அழிதல். இந்தியாவில் தொழில்மயம் அழிஞ்சது, ஐரோப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்ல பெருகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்த அழிச்சு விட்டு இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா சரியானதாக கேட்டால் சரியானது கிடையாது. நவீன தொழிலகங்களின் தொடக்கம். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்தியாவில் தொழில்மயமாக்கலின் செயல்பாடு தொடங்கியது. தொழில்மயமாக்கலின் செயல்பாடு தொடங்கியது அப்படின்னா என்னென்னா, நிறைய கம்பெனிஸை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாங்க. நிறைய அந்த ஆலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது எப்போ நடந்ததுன்னா 19ஆம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில், 19ஆம் நூற்றாண்டுடைய மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது நடந்திருக்குது. நவீன தொழில்துறையின் தொடக்கமானது முக்கியமாக சணல், பருத்தி மற்றும் எஃகு தொழில்களின் வளர்ச்சியுடன் தொடர்புடையது எனலாம். அதாவது இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் கட்டினாங்கல்ல நிறையா, அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எந்த ஃபேக்ட்ரி கட்டுறதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா சணல், பருத்தி மற்றும் எஃகு தொழில்களுடைய வளர்ச்சியோட தொடர்புடையது. ஸோ இந்த ஃபேக்ட்ரிகளிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில்மயமாக்கல் தொழில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. சரி, சணல், பருத்தி, இந்த எஃகு அப்படின்னு என்னென்னா இரும்பு, கார்பன், இது ரெண்டையும் உருக்கி கலந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் அந்த எஃகு அப்படின்னு சொல்லுவாங்க. எஃகு இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இரும்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த எஃகு இரும்பு வந்து பார்த்திங்கன்னா கட்டடம் கட்டுறதுக்கும்
பாலங்கள் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃகு இரும்பு தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. நிலக்கரி சுரங்க தொழில் வளர்ச்சி குறிப்பிட்ட அளவில் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலக்கரி சுரங்க தொழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அப்போது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. நிலக்கரி சுரங்க தொழில் வளர்ச்சி குறிப்பிட்ட அளவில் தான் இருந்தது. ரயில்வே மற்றும் சாலைகளின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்பட்டவுடன் தொழில்மயமாக்கல் தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ரயில்வே அப்புறம் சாலைகளின் வளர்ச்சி. இப்போது ஏதாவது ஒரு பொருளை நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்ஸ் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு கொண்டு போய் அனுப்பிச்சிடும். ட்ரெயின் கூட்ஸ் ட்ரெயின் இருக்குல்ல அதில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலைனா லாரி இருக்குது. ஸோ லாரி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டுக்கிட்டு போகலாம். அதான் ரயில்வே அப்புறம் சாலைகளுடைய வளர்ச்சி துரிதப்படுத்தப்பட்டவுடன் ரயில்வே சாலைகளுடைய வளர்ச்சியெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறமா தொழில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பெருக தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சி நாட்டு மக்களின் சமூக மற்றும் பொருளாதார வாழ்க்கையை பெரிதும் பாதித்தது. ஏன் அப்படி பாதிக்குது அப்படின்னு பாருங்கள். ரசாயனம், இரும்பு மற்றும் எஃகு, சர்க்கரை, சிமெண்ட், கண்ணாடி மற்றும் மற்ற நுகர்வோர் பொருட்கள் போன்ற தொழில்களின் வளர்ச்சிக்கு உலகப் போர்களும் ஒரு உத்வேகத்தை அளித்தனன்னு சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சி நாட்டு மக்களுடைய சமூக அப்புறம் பொருளாதார வாழ்க்கையை பெரிதும் பாதித்தது. ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா தானாக சின்ன சின்ன அந்த கடைகள்லாம் வச்சுருப்பாங்கள்ல, கைவினை கலைஞர்கள்லாம் இருப்பாங்கள்ல, இரும்பு அடிக்கிறது, மரம் செதுக்கிறது, சிலை வடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க இல்லைங்களா. இப்போது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தொழிற்சாலை இது எல்லாமே தொழிற்சாலைகளாக வந்ததுனால எல்லா ஆர்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள்கிட்ட தான் போகுமே தவிர இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வரதில்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி நாட்டு மக்களுடைய சமூகம் அப்புறம் பொருளாதார வாழ்க்கையை பெரிதும் பாதித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரசாயனம், இரும்பு அப்புறம் எஃகு, சர்க்கரை, சிமெண்ட், கண்ணாடி அப்புறம் மற்ற நுகர்வோர் பொருட்கள் போன்ற தொழில்களின் வளர்ச்சிக்கு 2 உலகப் போர்களும் ஒரு உத்வேகத்தை அளித்தன அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான ஆலைகள் பணக்கார இந்திய வணிகர்களால் அமைக்கப்பட்டன. இப்போது ஒரு ஆலை அமைக்கணும், ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னு என்ன வேணும்? பணம் வேணும். யாருக்கிட்ட பணம் இருக்கும்? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பணக்கார வணிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்கக்கிட்ட தான் பணம் இருக்கும். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பெரும்பாலான ஆலைகளை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. தொடக்கத்தில் இந்த வளர்ச்சி பருத்தி அப்புறம் சணல் ஆலைகள் அமைப்பதில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பதில் மட்டுமே இருந்தது. அதாவது ஆரம்பத்தில் இப்போது ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில் நல்லா போச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்க காசு வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்களா, அவங்களாம் சரி இந்த பணத்தை அதில் போடு, அதான் நல்லா தொழில் வளர்ச்சி அடையுது, அதுதான் நல்லா லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போடுவாங்க. அதான் தொடக்கத்தில் இந்த வளர்ச்சி பருத்தி அப்புறம் சணல் ஆலைகள் அமைக்கிறதுல மட்டும்தான் இருந்தது. அவங்க சணல் ஆலை அமைக்கிறாங்க, பருத்தி ஆலை அமைக்கிறாங்க, ஓகே, நமக்கு வந்து புதுசாக வேறு ஏதாவது யோசிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதையே அப்படியே நம்ம பார்த்து காப்பி அடித்து பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆலைகள் பணம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபேக்ட்ரி வந்து கட்டுவாங்க, ஆலைகள் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பாங்க. இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா முன்னே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வர்த்தக வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூயஸ் கால்வாய் வழியாக வந்து பார்த்திங்கன்னா தடம் அமைச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த போக்குவரத்துக்கு வந்து இந்தியாவிலேருந்து லண்டன் போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. இங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்கிறது சூயஸ் கால்வாய் வழி. இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போகிறது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அது ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா தூரம். இந்த சூயஸ் கால்வாய் வழி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாதிக்கு கம்மியான தூரம் அப்படின்னே சொல்லலாம். தோட்டத்தொழில் முதலில் ஐரோப்பியர்களை ஈர்த்தது. அதாவது தோட்டத்தொழில் ஐரோப்பியர்களை ஈர்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஈர்த்தது, எதனால் ஈர்த்தது, எதுக்கு அவங்க தோட்டத்தொழிலுக்கு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணுவாங்க. எப்பயுமே பிரயோஜனம் இல்லாததை பண்ண மாட்டாங்க. மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் பிரயோஜனமாக இருந்ததுனா தான் பண்ணுவாங்க. சரி, எப்படி அவங்களுக்கு பிரயோஜனம் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். பெருந்தோட்டத்தொழில் பெரிய அளவில் வேலைகளை வழங்க முடிந்ததென்றாலும் பெரும் தோட்டத்தொழில் இப்போ ஒரு தோட்டத்தில் வந்து வேலை பார்க்குறோம்னா ஒருத்தரை வச்சு வேலை செஞ்சோம்னா அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கவே முடியாது. ஒரு சிறிய நிலப்பரப்பில் ஒருத்தர் வேலை செஞ்சு அந்த வேலையை வந்து முடிக்கலாம். ஆனால் இங்கே பெருந்தோட்டத்தொழில்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெரிய அளவிலாக இருக்கிற அந்த நிலப்பகுதியில் வந்து பயிர் பண்ணி எடுக்கிறது வந்து ஒரு ஆளால் முடியவே முடியாது, நிறைய பேர் வேணும். அதான் பெருந்தோட்டத்தொழில் பெரிய அளவில் வேலைகளை வழங்க முடிந்ததென்றாலும்
உண்மையில் இது பிரிட்டிஷ் சமுதாயத்தால் அதிகரித்து வரும் தேநீர், காஃபி மற்றும் கருநீல சாயம், இதை இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க, கருநீல சாயம் ஆகியவற்றிற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தது. அவங்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன வேணும், எங்களுக்கு தேநீர் வேணும், காஃபி கொட்டை வேணும், கருநீல சாயம் அவுரி இண்டிகோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேணும், அதனால தான் இந்த பெருந்தோட்ட தொழிலில் நாங்கள் என்ட்ராகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் விஷயம். ஆகியவற்றிற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தது. பிரிட்டிஷ்காரங்களுக்கு தேவையான விஷயம் தேநீர், காஃபி, அப்புறம் கருநீலம், இந்த இண்டிகோ அப்படிங்கிறது. எனவே தான் தோட்டத் தொழில் ஆரம்பத்திலேயே தொடங்கப்பட்டுடுச்சு. அசாம் தேயிலை நிறுவனம் 1839ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அசாம் தேயிலை நிறுவனம் எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னா 1839ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதே நேரத்தில் காஃபி தோட்டமும் தொடங்கப்பட்டது. அப்போது காஃபி தோட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1839ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கேள்வி எப்படி கேட்கலாம், இந்தியாவில் காஃபி தோட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1839ஆம் ஆண்டு. ஏன்னா தேயிலைக்கு 1839 தான், அதே நேரத்தில் தான் காஃபி தோட்டமும் தொடங்கியிருக்காங்க. தேயிலை தோட்டம் கிழக்கிந்திய பகுதிகளில் மிக முக்கியமான தொழிலாக இருந்தது போல காஃபி தோட்டமும் தென்னிந்தியாவின் நடவடிக்கைகளின் மையமாக மாறிச்சு. தேயிலை தோட்டம் கிழக்கிந்திய பகுதிகளில் ரொம்ப முக்கியமான தொழிலாக இருந்தது. அதே மாதிரி காஃபி தோட்டம் தென்னிந்தியாவில் நடவடிக்கைகளின் மையமாக இருந்தது. மூன்றாவது முக்கிய தோட்ட தொழில்னு சொல்கிறாங்க. இப்போது முதல் முக்கிய தோட்ட தொழில் தேயிலை, இரண்டாவது முக்கிய தோட்ட தொழில் காஃபி, மூன்றாவது இந்த சணல். மூன்றாவது முக்கிய தோட்ட தொழிலான சணல் பல தொழிற்சாலைகள் உருவாக வழிவகுத்தது. ஸோ இந்தியாவில் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய தொழிற்சாலைகள் உருவாக வழிவகுத்த பயிர் எது அப்படின்னா சணல். இதுதான் இந்தியாவுடைய மூன்றாவது முக்கிய தோட்டத் தொழில். இந்தியாவின் மூன்றாவது முக்கிய தோட்டத் தொழிலாக எது இருந்தது அப்படின்னா சணல் பார்த்திங்கன்னா இருந்தது. இந்த தொழில்கள் அனைத்தும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்கள் பலரால் கட்டுப்படுத்தப்பட்டன. இந்த தொழில்கள் எல்லாமே பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்துடைய முன்னாள் ஊழியர்கள் அப்படின்னா ரிட்டையர் ஆனவங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த வயசானவங்க. ஸோ அவங்களால பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டது. அவர் என்ன ரிட்டையர் ஆகிட்டாரா, சரி அவர் அந்த தோட்டத்துறையில் போய் கண்காணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே அனுப்பிச்சிடுவாங்க. இவரால் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆஃபீஸர்லாம் செய்ய முடியாது, தோட்டத்தொழிலாக கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதான் இந்த தோட்டத்தொழில் அனைத்தும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்கள் பலரால் கட்டுப்படுத்தப்பட்டன. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தொழில் இந்த பிரிட்டிஷ்காரங்க எப்படி ஆரம்பித்தாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறது. இயந்திர அடிப்படையிலான தொழில்கள், அதாவது முழுமையாக மனிதனுடைய முயற்சி இல்லாமல் இயந்திரத்தோடைய துணை கொண்டு பொருள்களை உற்பத்தி பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை தான் இயந்திர அடிப்படையிலான தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மனிதர்களுடைய முயற்சியினால தான் பார்த்திங்கன்னா பொருட்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இயந்திர அடிப்படையிலான தொழில்களை பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிச்சிருது. எப்போ மாறுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தேயிலை தோட்டம். இங்கே பார்த்திங்கன்னா மக்கள் தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 1854ஆம் ஆண்டு பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை நிறுவியதுடன் ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட வடிவிலான நவீன தொழில்துறை பிரிவு தொடங்கப்பட்டது. அப்போது இந்தியாவில் டேசாம் ஆண்டு பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை நிறுவப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1854ஆம் ஆண்டு. கேள்வி எப்படின்னு கேட்கலாம், இந்தியாவில் 1854ஆம் ஆண்டு எங்கு பருத்தி நூற்பு ஆலை நிறுவப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பம்பாயில் பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டது. இந்த பருத்தி நூற்பு ஆலை நிறுவியதோட ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட வடிவிலான நவீன தொழில்துறை பிரிவும் பார்த்திங்கன்னா தொடங்கிட்டாங்க. அதாவது என்னென்னா ஒரு தொழில்துறை பிரிவு, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கம்பெனி இருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த சங்கத்திலேருந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுவாங்கள்ல, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்கேருந்து ஸ்டெப் எடுப்பாங்களா, அது மாதிரி ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட வடிவிலான நவீன தொழில்துறை பிரிவு பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுடுச்சு. இதுவும் 1854ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 1855ஆம் ஆண்டு கல்கத்தாவிற்கு அருகில் ரிஷ்ரா என்ற இடத்தில் ஹூக்ளி ஆற்றங்கரையில் சணல் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல சணல் தொழிற்சாலை இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கல்கத்தாவுக்கு அருகில் ரிஷ்ரா அப்படின்ற இடத்துல ஹூக்ளி ஆற்றங்கரையில் சணல் தொழிற்சாலை முதலாக தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டுனா 1855ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டு, இடம், எப்போ தொடங்கப்பட்டது எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1870ஆம் ஆண்டு முதல் காகித ஆலை கல்கத்தாவுக்கு அருகில்
பாலிகஞ்ச் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா துவங்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் காகித ஆலை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா கல்கத்தாவுக்கு அருகில் இருக்கிற பாலிகஞ்ச் அப்படின்ற இடத்துல துவங்கப்பட்டது. எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னா 1870ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா துவங்கப்பட்டது. அப்புறம் பருத்தி ஆலைகள் இந்திய நிறுவனங்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டன மற்றும் சணல் ஆலைகள் பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு சொந்தமானவையாக இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டாங்களாட்டுது. பருத்தி வந்து இந்திய நிறுவனங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம், சணல் வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அப்படி வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து பாருங்கள், பம்பாய் மற்றும் அகமதாபாத்தில் பருத்தி ஆலைகள் ஏற்படுத்தப்பட்டன மற்றும் ஹூக்ளி ஆற்றங்கரையில் சணல் ஆலைகள் பல்கி பெருகினன்னு சொல்கிறாங்க. பம்பாய் அப்புறம் அகமதாபாத்தில், பம்பாய் அப்படி அகமதாபாத் அப்படின்னாவே பருத்தி ப்ரொடக்ஷன் தான், பருத்தி உற்பத்தி தான் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது ஹூக்ளி ஆற்றங்கரையில் சணல் ஆலை பல்கி பெருகின. அதாவது ஹூக்ளி ஆற்றங்கரையில் முதல் சணல் ஆலை எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1855ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா பல்கி பெருகின அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு நிறைய ஆலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கான்பூரில் கம்பளி அப்புறம் தோல் தொழிற்சாலைகள் முக்கியத்துவம் பெற்றன. அதாவது என்னென்னா, இப்போது சொல்லுவாங்கள்ல திருப்பூர்னா பனியன் ஜெட்டி அப்படின்ற மாதிரி இந்தந்த இடம்னா வந்து பார்த்திங்கன்னா இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கான்பூரில் கம்பளி அப்புறம் தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஹூக்ளி அப்படின்னாவே சணல் தொழிற்சாலை, அதுக்கப்புறம் பம்பாய் அகமதாபாத் அப்படின்னாவே பருத்தி ஆலைகள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேரவதத்துக்கு இதுதான் காரணம். ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடையை போட்டுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடையை போட்டுறது. கனரக தொழில்கள். கனரக தொழில்களில் இரும்பு மற்றும் எஃகு தொழில் அடங்கும். கனரக தொழில் அப்படின்னாவே எதுனா இரும்பு அப்புறம் எஃகு தொழில். எஃகு அப்படின்னா இரும்பு அப்புறம் கார்பன், இது ரெண்டையும் உருக்கி ஒன்றா சேர்த்து தயாரிக்கிற அந்த மெட்டீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா எஃகு அப்படின்னு சொல்லுவாங்க. 1874ஆம் ஆண்டு குல்டி என்ற இடத்தில் முதல் முறையாக நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்டது. எஃகு நவீன முறையில் இந்தியாவில் முதல் முறையாக எங்கே வந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா குல்டி அப்படின்ற இடத்துல தயாரிக்கப்பட்டது. எந்த ஆண்டுனா 1874ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் இந்திய மண்ணில் வேரூன்ற தொடங்கின. இரும்பு அப்புறம் எஃகு தொழில் இந்திய மண்ணில் எந்த நூற்றாண்டில் வேரூன்ற தொடங்குச்சு அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில். இருப்பினும் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான எஃகு உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை ஜாம்ஷெட்டி டாட்டா என்பவரையே சாரும். அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான எஃகு உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை யாரை சாரும் அப்படின்னா ஜாம்ஷெட்ஜி டாட்டா அப்படிங்கிறவர் தான் சாரும். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு ஆலை அப்படின்னு சொன்னாவே இந்த ஜாம்ஷெட்ஜி டாட்டாவை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. எப்போ ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா 1907ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூர் என்ற இடத்துல டாட்டா இரும்பு அப்புறம் எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்டது. டாட்டா இரும்பு அப்புறம் எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1907ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்ஷெட்ஜி டாட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிறுவனம் 1911ஆம் ஆண்டு தேனிரும்பு அப்புறம் 1912ஆம் ஆண்டு உலோக வார்ப்பு கட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்தது. சரி, இப்போ ஜாம்ஷெட்ஜி டாட்டா வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிற்சாலையை ஆரம்பிச்சிட்டாரு, இரும்பு அப்புறம் எஃகு உற்பத்தி தொழிற்சாலையை ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னா 1911ஆம் ஆண்டு தேனிரும்பு வந்து செஞ்சுருக்காங்க. அப்புறம் 1912ஆம் ஆண்டு உலோக வார்ப்பு கட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இதை வந்து எந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாம்ஷெட்ஜி டாட்டா ஆரம்பித்த அந்த டாட்டா இரும்பு அப்புறம் எஃகு நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இது 1907ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. 1911 தேனிரும்பு அப்புறம் 1912ஆம் ஆண்டு உலோக வார்ப்பு கட்டிகளை வந்து இங்கே உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் நான் சொன்னது இந்த டாட்டா இரும்பு அப்புறம் எஃகு நிறுவனம் ஜாம்ஷெட்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. இந்த படம் தான் இது. நவீன தொழிலகங்களின் வளர்ச்சி. 1861ஆம் ஆண்டு 2573 கிலோமீட்டராக இருந்த ரயில்வேயின் நீளம் 1914ஆம் ஆண்டு 55,773 கிலோமீட்டராக அதிகரித்தது. அதாவது ரயில்வேவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா 1861ஆம் ஆண்டு 2573 கிலோமீட்டராக இருந்த ரயில்வேவுடைய நீளம் 1914ஆம் ஆண்டு 55,773 கிலோமீட்டர் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு 20-30 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 1869 ஆண்டு ரயில்வேவுடைய நீளம் எவ்வளோ இருந்ததுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா 2573. அதே 1914 ஆண்டு எத்தனை கிலோமீட்டர் நீளமாக இருந்தது ரயில்வே அப்படின்னா 55,773 கிலோமீட்டர் நீளமாக இருந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சூயஸ் கால்வாய் திறப்பு ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்குமான தூரத்தை சுமார் 4830 கிலோமீட்டர் தூரமாக குறைத்தது. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் வந்து பார்த்தோம் சூயஸ் கால்வாய். அந்த மேப்பில் வந்து கீழாப்பில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன்லேயும் நடுவில் வந்து ரெட் கலர் லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இதுக்கு முன்னாடி மேப் பார்த்தோம். சரி இருங்க, அந்த மேப்பை வந்து ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது அந்த சூயஸ் கால்வாய் மேப்பு. இங்கே பாருங்கள், வர்த்தக வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலரில் போட்டிருக்கு பாருங்கள். மும்பையில் இருந்து லண்டனுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் ரெட் கலரில் லைன் போட்டிருக்குது சூயஸ் கால்வாய். யூஸ்வலாக இவங்க வந்து இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைனில் இருக்குது இல்லைங்களா, ஆஃப்ரிக்காவை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது சூயஸ் கால்வாய் திறந்ததுனால ஐரோப்பாவிற்கும் இந்தியாவுக்குமான தூரம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அப்படின்னா 4830 கிலோமீட்டர் தூரமாக குறைஞ்சது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து பார்த்தீங்கன்னா தூரம் கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த சூயஸ் கால்வாய் வழியாக போனால். இந்த குறைக்கப்பட்ட தூரம் இந்தியாவின் தொழில்மயமாக்கலுக்கு மேலும் உதவியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தொழில்மயம் ஆட்சி எந்தெந்த இடத்துலன்னு பாருங்கள். இங்கே மேப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொழிலகங்கள் காணப்படும் இடங்கள் மேப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியாவில். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய பக்கம் பாருங்கள், குல்டி, டாக்கா, ரிஷ்ரா, கல்கத்தா, அப்புறம் ஜாம்ஷெட்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஆலை வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குல்டி, ரிஷா, அப்புறம் டாக்கா, கல்கத்தா, அஸ்ஸாமு, புதுதில்லி, கான்பூர், அகமதாபாத்து, சௌராஷ்டிரா, அப்புறம் பம்பாய். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் மையங்களாக இருந்தது, தொழில்கள் காணப்படும் இடங்களாக இருந்தது. ஸோ நம்ம சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம சவுத் சைடு. அதில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப்பில் காத்திக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள், ஸ்கூல்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு நிறையா இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கத்தின் விளைவாக பருத்தி ஆலைகள் 194 273 சணல் ஆலைகள் 34 64 அதிகரித்தது சுதேசி இயக்கத்தோடைய விளைவுனால். ஸோ வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நல்லது தான் மக்களுக்கு. 194 ஆலைகள்லேருந்து 273 ஆலையாகவும் சணல் ஆணை வந்து 36 64 அதிகரிச்சிருக்கு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அதிகாரத்தை பலப்படுத்தி அதன் மூலம் ஏராளமான வெளிநாட்டு தொழில் முனைவோர்களையும் வெளிநாட்டு மூலதனத்தையும் குறிப்பாக இங்கிலாந்திலிருந்து ஈர்த்தனர். அதாவது இந்தியாவில் அதிகாரத்தை பலப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து மலிவாக கிடைக்குது. நம்ம நாட்டுக்கு வந்து அவங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆளை வந்து பார்த்திங்கன்னா தேடுறாங்க. தொழில் முனைவோர்களையும் வெளிநாட்டு மூலதனத்தையும் குறிப்பாக இங்கிலாந்துலேருந்து ஈர்த்தாங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதிக லாபம் ஈட்டும் இந்திய தொழில்துறைகள் வெளிநாடு முதலாளிகளை மிகவும் கவர்ந்தெழுத்தது. ஏன் அதிகம் லாபம் ஈட்டும் இந்திய தொழில்துறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க? ஏன்னா வேலை ஆட்களும் மூலப்பொருட்களும் மிகவும் மலிவாக கிடைத்தன. அதாவது என்ன, இப்போ நியாயமான ரேட்டு இவங்க கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க போகிறது கிடையாது. அப்புறம் ஒரு மலிவாக தான் இங்கே கிடைக்கும். என்ன பண்ணுறது? மேலும் இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும் ஒரு சந்தையை வழங்க தயாராக இருந்தன. அதாவது வேலையாட்கள் வந்து மலிவாக கிடைக்கிறாங்கன்ட்டுலாம் இல்லை, நீங்கள் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மூலப்பொருள் மலிவாக கிடைக்கிது அப்படின்னு என்ன, இந்த விலைக்கு தான் வாங்கிக்குவோம், இல்லைன்னா அதுதான் வாங்கிக்குவோம், நீ எல்லாம் பேரம்லாம் பேச முடியாது அப்படின்னு வாயை அடைச்சி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா லாபம் ஈட்டுவாங்க. இன்னும் நிறைய வேலைகள்லாம் செய்வாங்க அவங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நவீன தொழிலகங்களுடைய வளர்ச்சி. இந்தியாவில் வந்து தொழிலகங்கள் வளர்ச்சி அடைஞ்சது. பட் யாருக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக இருந்தது அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு, ஐரோப்பியர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ப்ராஃபிட்டாக இருந்திருக்குது. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு CII, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு என்பது இந்தியாவில் உள்ள ஒரு வணிக சங்கமாகும். அதாவது என்னென்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு சங்கம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடி திருத்தம் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடை வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கம் இருக்குது. ஸோ ஒவ்வொருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கம் இருக்கிற மாதிரி இந்த இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு வணிக சங்கம். இது ஒரு அரசு சாரா லாப நோக்கமற்ற தொழில்துறை வழிநடத்துதல் மற்றும் தொழில்துறையை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பாகும். இது வந்து இந்த சங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த சங்கத்துக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது.
தொழில்துறையை வழிநடத்துதல் அப்புறம் தொழில்துறையை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பு தான் இந்த சிஐஐ அப்படிங்கிற அமைப்பு. யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த தொழில்துறை சார்ந்தவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா அணுகலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க, என்னென்னு கேளுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். ஒரு பலம் தான், எல்லாருமே ஒற்றுமையாக பலம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பலம் மாதிரி தான் இது. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து எதுக்கு இவர் வந்து இது பண்ணுறீங்க, எங்குள்ள ஒரு ஆள் இவர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சங்கம், ஒரு அமைப்பு இது. இது எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னா, இந்த சிஐஐ அப்படிங்கிறது எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னா 1985 வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டது. இந்த ஆண்டை நோட் பண்ணிக்கோங்க. தனியார் மற்றும் பொதுத்துறைகளை உள்ளடக்கிய சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் இருந்தும் அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்தும் 9000 உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த சிஐஐ, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. அப்போது இந்த சிஐஐயில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 9000 உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. எப்போ வந்து நிறுவப்பட்டது அப்படின்னா 1985 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு, சிஐஐ, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் தொழிலக வளர்ச்சி. தொழிலக வளர்ச்சியின் கனவை நனவாக்கும் விதமாக இந்திய அரசு சில தொழில்துறை கொள்கைகளையும் 5 ஆண்டு திட்டங்களையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதாவது என்னென்னா, தொழிலக வளர்ச்சியுடைய கனவை நினைவாக்கும் விதமாக அப்படின்னா என்ன, தொழிலகம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஸோ நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா வளம் பெறும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசு சில கொள்கைகளையும் 5 ஆண்டு திட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க. என்னென்ன அப்படின்னு பாருங்கள். சுதந்திரத்திற்கு பிறகு தொழில்துறையில் ஏற்பட்ட மிக முக்கியமான புதுமைகளுள் ஒன்று 5 ஆண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாகும். மேலும் 1948 ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தினால் அரசாங்கம் தொழில்துறையில் நேரடியாக பங்களிப்பினை வெளிப்படுத்துகிறது. இந்த ஆண்டை நோட் பண்ணிக்கோங்க. 1948 ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானம். தொழில்துறை கொள்கை தீர்மானம் எப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1948 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த தீர்மானத்தினால அரசாங்கம் தொழில்துறையில் நேரடியாக பங்களிப்பினை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துது. ஸோ எந்த மாதிரியான பங்களிப்பினை வெளிப்படுத்துதுன்னு பாருங்கள். இந்த தீர்மானம் தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு தொழில் முனைவோராகவும் அதிகார மையமாகவும் அரசின் பங்கினை வரையறுத்தது. அதாவது ஒரு தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு தொழில் முனைவோராகவும் அதிகார மையமாகவும் அரசு வந்து பங்கு வகிக்குது. 1956 ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின்படி தொழில்துறையானது 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அது தொழில்துறை தீர்மானம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதாவது அரசு வந்து 1948 ஆண்டு அந்த தொழில்துறை கொள்கை தீர்மானத்தை வந்து ஏற்றுக்கொண்டது அப்படின்றாங்கல்ல. ஸோ அது என்னென்ன தீர்மானம் அப்படின்னு பாருங்கள். 3 தீர்மானம். இந்த தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வகைப்படுத்தப்பட்டதுன்னா 1956 ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின்படி தொழில்துறை 3 வகையாக வகைப்படுத்தப்படுது. ஸோ என்னென்ன அந்த 3 வகை அப்படின்னா, அந்த 3 வகையை வந்து அட்டவணை அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டவணை 1, இவ்வகையான தொழில்துறைகளை அரசாங்கம் மட்டுமே நிர்வகிக்கும். முதல் பார்ட்டு என்னென்னா, இந்த தொழில்துறைகளுக்கு ஃபுல்லாக அரசாங்கம் தான், தனியாருக்கு கிடையாது அப்படிங்கிறது தான். அதில் என்னென்னா அணுசக்தி, மின்னணு, இரும்பு, அப்புறம் எஃகு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசாங்கத்தோடைய கண்ட்ரோல் தான், தனியாருக்கு இது கிடையாது அப்படிங்கிறது. ஸோ அட்டவணை 1 இதுதான். அட்டவணை 2 வந்து பார்த்தீங்கன்னா இவைகள் சாலைகள் மற்றும் கடல் போக்குவரத்து, இயந்திர கருவிகள், அலுமினியம், நெகிழி, அப்புறம் உரங்கள் உள்ளிட்ட ரசாயனங்கள், இரும்பு கலவை மற்றும் குறிப்பிட்ட வகையான சுரங்கங்கள் ஆகியவை அடங்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசுடைய கண்ட்ரோல். அதாவது சாலை, கடல் போக்குவரத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது எல்லாமே அரசுடைய கண்ட்ரோல். அப்புறம் அட்டவணை 3 வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையின் கீழ் மீதமுள்ள தொழில்கள் மற்றும் தனியாருக்கு விடப்பட்ட துறைகள் ஆகியவை அடங்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து ஒரு தொழில் வளர்ச்சியில் ஒரு தொழில் முனைவோராகவும் அதிகார மையமாகவும் அரசின் பங்கினை வந்து பார்த்திங்கன்னா வகிக்கும். ஸோ இந்த 3 அட்டவணைகளில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த 3 அட்டவணைகளையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது தொழிலக வகைப்பாடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழில்களை வேளாண் அடிப்படையிலானவை மற்றும் கனிமம் அடிப்படையிலானவை அப்படின்னு வகைப்படுத்தலாம். மூலப்பொருட்களுடைய அடிப்படையில். மூலப்பொருள்னா என்ன? இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு மூலப்பொருள் தேவை இல்லையா? ஸோ ஒரு மூலப்பொருள் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க முடியும். இப்போ ஒரு வண்டியை உருவாக்குறாங்க அப்படின்னா எஃகு இரும்பு இருக்குது இல்லையா? இரும்பும்
கார்பனும் கலந்த ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் உருவாக்க முடியும். இப்போது கட்டடங்கள் கட்டுறாங்கல்ல, தூண்லாம் எழுப்புறாங்கல்ல, அதுக்கு கம்பி வைக்கணும் இல்லையா, முறுக்கு கம்பி வைக்கணும். அப்புறம் வந்து பாலங்கள்லாம் கட்டுறாங்க, அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கம்பியை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கான மூலப்பொருளான இரும்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குல்ல. ஸோ அதுதான் மூலப்பொருள்களின் அடிப்படையில் தொழில்களை வேளாண் அடிப்படையிலானவை அப்புறம் கனிமம் அடிப்படையிலானவை அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. வேளாண் அடிப்படை அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த வேளாண் விவசாயம், அந்த அடிப்படையில். அப்புறம் கனிமம் அடிப்படையிலானவை. ஸோ கனிமம் அடிப்படையிலானவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நிலத்துக்கு அடியில் என்னென்ன கிடைக்கும், வைரம் கிடைக்கும், அப்புறம் வந்து தங்கம் கிடைக்குது, நிலக்கரி கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனிமம் அடிப்படையிலானவை. இதுதான் தொழிலக வகைப்பாடு. மூலப்பொருட்களோட அடிப்படையில் தொழில்களை வேளாண் அடிப்படையிலானவை, கனிம அடிப்படையிலானவை அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்புறம் தொழிலகங்கள் அவைகளின் பங்களிப்பின்படி அடிப்படை தொழில்கள் மற்றும் முக்கிய தொழில்கள் எனவும் வகைப்படுத்தலாம். தொழிலகங்கள் அவைகளின் பங்களிப்பின்படி, அடிப்படை தொழில் அப்படின்னு என்ன, மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து எந்தெந்த தொழிலகங்கள் வந்து பூர்த்தி செய்தோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா எது வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யுது, நமக்கு அடிப்படை தேவை என்ன, சாப்பாடு வேணும், போட்டுக்க துணி வேணும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடிப்படை இல்லையா. அப்புறம் முக்கிய தொழில்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் முக்கியமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன தொழில்கள் முக்கிய தொழில்களில் வரும்னா, பெட்ரோலிய சுத்திகரிப்பு தொழிற்சாலை இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையான விஷயங்கள் என்னென்ன ரொம்பவும் முக்கியமானது, போட்டுக்கிறதுக்கு சட்டை, அந்த ஆலை வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலை, அப்புறம் ட்ரெயின், ரயில் போக்குவரத்து. ஸோ இதெல்லாம் ரொம்பவும் முக்கியம் இல்லையா. இதெல்லாம் முக்கியமான தொழில்கள், எல்லாருக்குமே முக்கியமான தொழில்கள். தொழில் உரிமத்தின் அடிப்படையில் பொதுத்துறை, தனியார் துறை, அப்புறம் கூட்டுறவுத்துறை என தொழிலகங்களை வகைப்படுத்தலாம், சரிங்களா. ஸோ தொழில்களுடைய உரிமத்தோட அடிப்படையில் பொதுத்துறை, ஸோ பொதுவாக என்னென்ன துறைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை, தனியார் துறை அப்படின்னு ஒன்று இருக்குது. கூட்டுறவுத்துறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களாக சேர்ந்து அவங்களுடைய நலனுக்காக சில அமைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்துக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொழிலக வகைப்பாடு. இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சியின் பல்வேறு கட்டங்கள். முதல்ல தொழில்துறை வளர்ச்சி 1950 1965 வரைக்கும். இந்த 1950 1965 வரைக்குமான இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான நுகர்வோர் பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டன. நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னா என்ன, நம்ம வந்து பயன்படுத்துகிற பொருட்கள் என்னென்ன, நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள், காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறோம் இல்லையா, பல்லு விளக்குறோம், டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, போட்டுக்கிற சட்டை, பயன்படுத்துகிற நம்ம வண்டி, அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கட்டில், பீரோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் பொருட்களில் தான் வரும். அன்றாடம் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் பொருட்களில் வரும். இந்த 1950 1965 வரைக்குமான இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான நுகர்வோர் பொருட்கள் எங்கே உற்பத்தி செய்யப்பட்டன அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்டன. தொழில்துறை பலவீனமான உள்கட்டமைப்புடன் வளர்ச்சியடையாமல் இருந்தது. தொழில்நுட்ப திறன்கள் குறைந்த அளவிலேயே கிடைத்தன. அதாவது என்னென்னா, தொழில்துறை பலவீனமான உள்கட்டமைப்புடன் வளர்ச்சி அடையாமல் இருந்தது. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்லாம் கட்டினாங்க இல்லைங்களா உற்பத்தி செய்கிறதுக்கு. அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் எந்த ஒரு அப்டேஷனுமே இல்லாமல் கொஞ்சம் காலத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிச்சுட்டு கட்டணும். இன்னும் கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணால் தான் இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி அதிகமாகும். உற்பத்தி அதிகமானால் தான் எல்லா மக்களுக்கும் எல்லா பொருளும் கிடைக்கும் இல்லையா. ஸோ எந்த ஒரு உள்கட்டமைப்பு வளர்ச்சி அடையாமல் எந்த ஒரு அப்டேஷனுமே இல்லாமல் அப்படியே இருந்தது. அதனால் தொழில்நுட்ப திறன்கள் குறைந்த அளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிது. எல்லாருக்கும் எல்லா பொருட்களுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால தான் முதல் 3-5 ஆண்டு திட்டங்கள் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் அவைகளின் நோக்கம் சுதந்திர இந்தியாவில் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குவதே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தது. ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா இதனுடைய நோக்கம் என்னென்னா சுதந்திர இந்தியாவில் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குறது தான் இந்த 5 ஆண்டு திட்டத்துடைய நோக்கம். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் பெரும்பாலும் மூலதன பொருட்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தின. அப்படின்னா என்னென்னா, மூலதனம், இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மூலதனம் வேணும், பணம் வேணும். ஸோ அந்த பணத்தை வச்சு இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கடையே போடுறோம்னு வச்சுக்கோங்க, பொட்டி கடையே போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பொட்டி கடையெல்லாம் வந்து பணம் ரெடி பண்ணி அந்த பொட்டி கடையை வந்து ரெடி பண்ணி அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி வைக்கணும் அந்த பொட்டி கடைக்கு. ஸோ அந்த பொருட்கள்லாம் வாங்கி வைக்கணும் முதல்ல.
அதுதான் மூலதனம் அப்படிங்கிறது. வாங்கி வச்ச பிறகு தான் அதை நம்ம விற்க முடியும், அதுக்கப்புறமா லாபம் பார்க்க முடியும். ஸோ இதில் மூலதனம் அப்படிங்கிறது முதல்ல வருமானம் ஈட்டுறதுக்கான அந்த விஷயம் மூலதனம் இருக்குது இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும். இப்போ ஒரு கடை ஆரம்பிக்கணும்னா கடையை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உருவாக்கணும். இப்போ அதுலேருந்து நமக்கு வருமானம் வரணுமா, அப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரியை கட்டணும். அந்த ஃபேக்ட்ரியை கட்டினா தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். மேனுஃபேக்சர் பண்ண பிறகு நமக்கு வருமானம் ஈட்ட முடியும். ஸோ பெரும்பாலும் மூலதன பொருட்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தினேன் அப்படின்னா இதுதான். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா அந்த அவுட்புட் கொடுக்குற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த இடம் இருக்குது இல்லையா, அதை உருவாக்கணும், அந்த ஃபேக்ட்ரி உருவாக்கணும், அந்த மிஷினை உருவாக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு திட்டங்கள் பெரும்பாலும் மூலதன பொருட்களின் வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்தினாங்க. இதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஒரு துரிதமான வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இக்காலகட்டத்தில் ஃப்யூச்சரில், அதாவது அப்போ இருக்கிறவங்கள விட ஃப்யூச்சரில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காம இருக்கும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம ஊர் கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது. இல்லை வண்டி எடுத்துகிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னாவே அங்கே கடையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருது இல்லையா, கடையில் வாங்கிக்கிறீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில். எந்த காலகட்டத்தில் அப்படின்னா 1950 1965 காலகட்டத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி கஷ்டப்பட்டதுனால தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போது பொருள் நமக்கு நல்லா கிடைக்குது. அதான் இதன் விளைவாக இக்காலகட்டத்தில் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஒரு துரிதமான வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி 1950 1965 வரைக்கும். தொழில்துறை வளர்ச்சி 1965 முதல் 1980 வரைக்கும். முதல் 3-5 ஆண்டு திட்டங்கள் பெரும்பாலும் மூலதன பொருட்கள் துறையின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துறதுனால நுகர்வோர் பொருட்களின் துறை புறக்கணிக்கப்பட்டது. மூலதன பொருட்கள்னால் என்ன, புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கணும். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபேக்ட்ரியை கட்டணும். அந்த ஃபேக்ட்ரியை கட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலதன பொருட்கள் துறையில் வந்து வளர்ச்சியில் வந்து கவனம் செலுத்தினாங்களே தவிர நுகர்வோர் பொருட்களின் துறை வந்து பார்த்திங்கன்னா அப்போது கவனம் செலுத்தலை, அதனால் புறக்கணிக்கப்பட்டது. நுகர்வோர்னால் என்ன, இப்போ நம்ம அன்றாடம் நமக்கு வந்து யூஸ் பண்ணுற பொருட்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் பொருட்கள் துறை புறக்கணிக்கப்பட்டது. நுகர்வோர் பொருட்களின் துறையே கிராமப்புற பொருளாதாரத்துடைய முதுகெலும்பு. இதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி விகிதம் வீழ்ச்சி அடைஞ்சது. அதனால் இந்த காலகட்டம் ஒரு பின்னடைவு காலமாக கருதப்படுது. எந்த காலகட்டம் 1965 to 1980 காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவு காலமாக வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுது. ஸோ தொழில்துறை வளர்ச்சியில் பின்னடைவு காலமாக எந்த காலகட்டம் கருதப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1965 to 1980 காலகட்டம் வந்து ஒரு தொழில்துறை வளர்ச்சியுடைய பின்னடைவு காலகட்டமாக கருதப்படுது. தொழில்துறை வளர்ச்சி 1980 முதல் 1991 வரை. 1980களின் காலகட்டத்தை தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதலாம்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. டேஸ் காலகட்டத்தை தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1980களின் காலகட்டத்தை. ஏனெனில் இந்த காலகட்டத்தில் தொழில்துறை மிகவும் வளமான வளர்ச்சியை கண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த காலகட்டம் தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1980களின் காலகட்டம். 1991ஆம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பின்னர் தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். 1991ஆம் ஆண்டு பொருளாதார தாராளமயமாக்கல் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது. இதை நோட் பண்ணிக்கோங்க. டேஸ் பொருளாதார தாராளமயமாக்கல் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது அப்படின்னா 1991ஆம் ஆண்டு பொருளாதார தாராளமயமாக்கல். தொழில்துறையின் செயல்திறனை மேம்படுத்த இந்தியா ஒரு முக்கியமான முடிவை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னா 10வது மற்றும் 11வது 5 ஆண்டு திட்டங்கள் தொழில்துறை உற்பத்தியில் உயர் வளர்ச்சி விகிதத்தை கண்டன. அதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க, அதாவது 10வது அப்புறம் 11வது 5 ஆண்டு திட்டத்தில் தொழில்துறை உற்பத்தியில் உயர் வளர்ச்சி கண்டுச்சு. எப்படி அந்த உயர் வளர்ச்சி வந்தது அப்படின்னா தொழில்துறை உரிமத்தை ஒழித்தல். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உரிமம் வாங்கி தான் வந்து எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு இல்லை, நல்லா வந்து பண்ணுங்க அப்படின்னு தொழில்துறை உரிமத்தை ஒழித்தல். விலை கட்டுப்பாடுகளை நீக்குதல். இந்த பொருளுக்கு இந்த விலை தான் நீங்கள் வைக்கணும், இதுக்கு மேலே விலை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அப்படிலாம் கிடையாது. விலை கட்டுப்பாடை நாங்கள் நீக்கிறோம், நீங்கள் என்ன விலை உங்களுக்கு லாபம் வர அளவுக்கு என்ன விலை வைக்கணுமோ நீங்கள் அந்த விலையை வச்சுக்கிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. விலை கட்டுப்பாடுகளை நீக்குதல். அப்புறம் சிறு தொழில்களுக்கான கொள்கைகளை நீர்த்து போகச் செய்தல்.
மற்றும் ஏகபோக சட்டத்தின் மாயையை ஒழித்தல் ஆகியவை இந்திய தொழில்துறை செழிக்க உதவியது. அதாவது சிறு தொழிலுக்கான கொள்கைகளை நீர்த்து போக செய்தல் அப்படின்னா என்ன, இந்த சின்ன ஒரு தொழில் வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸஸ் இருக்கும் இல்லையா, ஒரு பாலிசிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வேண்டாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகபோக சட்டத்தின் மாயத்தை, இன்னும் பல சட்டங்கள்லாம் தொழில்துறையை வந்து சும்மா அப்படியே இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாயையான கட்டுகள்லாம் அவுத்து விட்டாங்க. ஸோ எதுக்கு, தொழில்துறை செழிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டாங்க. ஸோ அப்படி நீக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை வெளிநாட்டு முதலீடுகளை வந்து பார்த்திங்கன்னா வரவேற்றது. நல்ல தொழில்துறை செழிக்கவும் உதவுச்சு. இந்த மாதிரியான கொள்கைகள்லாம் நீக்கினதுனால புதிய பொருளாதார கொள்கை வெளிநாட்டு முதலீடுகளையும் வரவேற்கவும் செஞ்சுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1991ஆம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின்னர் தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ 1991க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த முயற்சினால் வளர்ந்தது கிடையாது. ஸோ இவ்வளவு நாள் எடுத்த முயற்சியிலும் இப்போ மறுபடியும் இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளர்த்தினாங்க இல்லைங்களா. ஸோ அதனாலேயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறது ஒரு உண்மை. நவீனமயமாக்கல். இந்தியா தற்போது பல்வேறு வகையான இயல்பினை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்வதே அதிக அளவு நவீனமயமாக்கலை காட்டுகிறது. அதாவது என்னென்னா பல்வேறு வகையான இயல்பினை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்கிறது. அதாவது என்னென்னா எனிதிங் கேன் ரெடியூஸ் த ஹியூமன் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஹியூமன் எஃபெக்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டாங்கல்ல வந்து பார்த்திங்கன்னா சட்னி இதெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் வந்து தோசைக்கோ இட்லிக்கோ மாவு வந்து பார்த்திங்கன்னா உரலில் போட்டு ஆட்டோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இந்தியா தற்போது பல்வேறு வகையான இயல்பினை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்வதே அதிக அளவு நவீனமயமாக்கலை வந்து காட்டுது. ஸோ இந்த பல்வேறு வகையான இயல்பினை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்கிறது அப்படி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த மிக்ஸி, கிரைண்டர், ஸோ இதெல்லாம் சொன்னேன்ல. ஸோ அதெல்லாம் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமாக அடங்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் ஹியூமன் எஃபெக்டை குறைக்கிறதுக்காக புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிறோம் இல்லையா. ஸோ நடந்து போகாமல் நீங்கள் வந்து இதில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா இதுவே கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவீனமயமாக்கலை தான் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அதான் இந்தியா தற்போது பல்வேறு வகையான இயல்பினை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்வதே அதிக அளவு நவீனமயமாக்கலை காட்டுகிறது. சில நவீன தொழில்கள் உண்மையில் வளர்ச்சியடைந்து வெளி உலகத்துடன் திறம்பட போட்டியிடுகின்றன. அதாவது என்னென்னா கண்டுபிடிப்பு எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டஃப் கொடுக்கும். நம்ம அதிகமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளை எல்லாத்தையுமே எல்லா உலக நாடுகளும் நம்மளை திரும்பி பார்க்கும், என்னடா புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கானுங்க அப்படின்னு. அப்புறம் ஜப்பானை வந்து திரும்பி பார்க்குறோம் இல்லைங்களா. உலகத்தில் இருக்கிறதுலே அதிக பேட்டன்ஸை வந்து வச்சுருக்கிறது ஜப்பான்காரங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜப்பானை திரும்பி பார்க்குறோம். புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னாவே ஜப்பானை பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தியில் வந்து சில நவீன தொழில்கள் உண்மையில் வளர்ச்சி அடைந்து வெளி உலகத்தோட திறம்பட போட்டியிடுது. உற்பத்தியில் நான் சொல்கிறது இது வெளிநாட்டு நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை சார்ந்திருப்பதை பெரிதும் குறைத்துள்ளது. இப்போ நம்மளே எல்லா பொருட்களையும் யோசித்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ வெளிநாட்டுக்காரங்களை வந்து சொல்கிறதையும் அவங்களுடைய சிந்தனைகளை ஏதாவது சொல்லுங்கள், எங்களுக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சார்ந்து இருக்கிறத வந்து பெரிதும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைச்சிருக்கு. மாறா ஒப்பீட்டளவில் குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு பயிற்சி பெற்ற பணியாளர்களை இந்தியா அனுப்புகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒப்பீட்டளவில் குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு, அதாவது என்னென்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் திறம்பட செயல்படுற ஆள் இருக்காங்க, நீங்கள் அவங்களை இங்கே அனுப்புங்க, நாங்கள் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறோம், இங்கே வேலை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒப்பீட்டளவில் குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு பயிற்சி பெற்ற பணியாளர்களை இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அனுப்புது. அப்புறம் தகவல் தொழில்நுட்பம் என்ற சொல் மென்பொருளுடன் கணினி அப்புறம் தகவல் தொழில்நுட்பத்தையும் உள்ளடக்கியது ஆகும்னு சொல்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து மென்பொருளோட கணினி அப்புறம் தகவல் தொழில்நுட்பம், கணினியை வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பமும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இணைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னாவே திடீர்னு ஏதாவது கம்ப்யூட்டரை பார்த்தோன்னா கம்ப்யூட்டரா அங்கே பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், அதை நம்ம அப்படியே எட்டி பார்த்துட்டோம்னா பாடுறா கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரேராக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதுவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலாக டஃப் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறத நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் முதல் நிலை, 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை தொழில்களோட 4ஆம் தொழில் துறையாக தகவல் தொடர்பான தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாயிருக்கு. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, அப்புறம் 4ஆம் நிலை, அதோடு சேர்ந்து 4ஆம் தொழில்துறையாக தகவல் தொடர்பான தொழில்கள் உருவாயிருக்கு.
அறிவு சார்ந்த பொருளாதாரமானது இயந்திரமயமான உழைப்பாளரின் தீவிர உற்பத்தி, அப்புறம் சேவை நடவடிக்கைகள், சுகாதாரம், தொலைதூர கல்வி, மென்பொருள் உற்பத்தி, அப்புறம் பல்லூடகம் அதாவது மல்டிமீடியா, பொழுதுபோக்கு ஆகியவை புதிய சேவை தொழில்களின் வளர்ச்சியை சித்தரிக்கின்றன. அதாவது வளர்ச்சி அப்படின்னா இப்போ எதை வந்து பார்த்தீங்கன்னா சித்தரிக்குதுன்னா கடைசி பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, அறிவு சார்ந்த பொருளாதாரமானது இயந்திரமயமான உழைப்பாளர்களுடைய தீவிர உற்பத்தி, அப்புறம் சேவை நடவடிக்கைகள், சுகாதாரம், தொலைதூர கல்வி, மென்பொருள் உற்பத்தி, அப்புறம் பல்லூடகம் அதாவது மல்டிமீடியா, பொழுதுபோக்கு, ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய சேவை தொழில்கள் வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா சித்தரிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நவீனமயமாக்கல். தற்சார்புடைமை அப்படின்னா என்னென்னா, நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறது. அதாவது யாரையும் சார்ந்து இல்லாமல் எல்லா விஷயங்களையுமே நம்மளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்சார்புடைமை அப்படிங்கிறது. தற்சார்பு இலக்கை அடைந்திருப்பது தொழில்துறை வளர்ச்சியின் மற்றொரு சாதகமான அம்சம்னு சொல்கிறாங்க. தற்சார்பு இலக்கை அடைஞ்சிருக்கிறது தொழில்துறை வளர்ச்சியோடைய மற்றொரு சாதகமான அம்சம். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்கிட்டையும் வாங்காமல் சார்ந்து இல்லாமல் ஒரு தொழில்துறை வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் அவங்களே உற்பத்தி செய்து விநியோகம் பண்ணுறது இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்சார்பு முறை அப்படிங்கிறது. இயந்திரங்கள், ஆலைகள், அப்புறம் இதர தளவாடங்கள் உற்பத்தியில் நாம் தற்சார்பினை அடைந்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இயந்திரங்கள், ஆலைகள், அப்புறம் இதர தளவாடங்கள் அதாவது என்னென்னா, இப்போ ஒரு கார் உற்பத்தி பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாட்டிலிருந்து வாங்காமல் நம்ம உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற கம்பெனிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கி அசம்பிள் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்சார்புடைமை அப்படிங்கிறது. ஸோ வெளிநாடுகளை வந்து சார்ந்து இல்லாமல் ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா தன்னிறைவாக இருக்கிறதுக்கு பேர் தான் தற்சார்புடைமை. அதான் சொல்கிறாங்க, இயந்திரங்கள், ஆலைகள் மற்றும் இதர தளவாடங்கள் உற்பத்தியில் நாம் தற்சார்பினை அடைந்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது தொழிற்துறை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான தளவாடங்களின் பெரும்பகுதி இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னென்னா, தொழில்துறை அப்புறம் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இப்போ சொன்னோம் இல்லையா, ஸ்பேர் பார்ட்ஸ் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வாங்காமல் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற கம்பெனிஸில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அசம்பிள் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தற்சார்புடைமை அப்படிங்கிறது. தற்போது தொழில்துறை அப்புறம் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான தளவாடங்களின் பெரும்பகுதி இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் சாலை போக்குவரத்தானது உலகின் மிகப்பெரிய போக்குவரத்துகளுள் ஒன்றாகும். அதாவது என்னென்னா, சாலை போக்குவரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தொழில்துறை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஏன்னா அரசாங்கத்தின் முயற்சியானது தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், அப்புறம் முக்கிய மாவட்ட நெடுஞ்சாலைகள் அமைப்பினை விரிவாக்க வழிவகுக்குது அரசாங்கத்துடைய முயற்சி. ஸோ சாலை வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழில்துறைகள் வந்து பார்த்திங்கன்னா இயங்குது. ஸோ சாலை போக்குவரத்தை வந்து தடை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டம் கண்டு போயிடும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இது தொழில்துறை வளர்ச்சிக்கு நேரடி பங்களிப்பு அளிக்குது. எது? சாலை போக்குவரத்து தொழில்துறை வளர்ச்சிக்கு நேரடி பங்களிப்பு அளிக்குது. இந்தியாவிற்கு அதன் வளர்ச்சி இயந்திரத்தை இயக்க சக்தி தேவைப்படுவதால் ஆற்றல் கிடைப்பதற்கான குறிப்பிடத்தக்க முயற்சிகளை தூண்டிவிட்டுள்ளது. அதாவது இந்தியாவுக்கு அதன் வளர்ச்சி இயந்திரத்தை இயக்க சக்தி தேவைப்படுவதால், அதாவது என்னென்னா கரண்ட் தேவைப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிடத்தக்க முயற்சிகளை வந்து தூண்டிவிட்டுருக்காத சொல்கிறாங்க. என்ன முயற்சி அப்படின்னா, சுதந்திரத்திற்கு பின்னர் ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மின்சார உற்பத்தி ஆசிய நாடுகளில் 3வது மிகப்பெரிய நாடாக உருவாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஆற்றல் சக்தி இயக்க சக்தியில் அதாவது சுதந்திரத்துக்கு பின்னர் ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் 3வது மிகப்பெரிய நாடாக உருவாகியிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடாக உள்ளது அப்படின்னா 3வது பெரிய நாடாக உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா சுதந்திரத்துக்கு பின்னர் ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தற்சார்புடைமை அப்படிங்கிறது. ஸோ எல்லா பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறது பேர் தான் தற்சார்புடைமை. எந்த ஒரு நாட்டையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் தற்சார்புடைமை அப்படிங்கிறது. முடிவுரை: தொழில்மயமாக்கல் என்பது பொருளாதார வளர்ச்சியின் ஒரு முக்கிய அங்கமாகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. டேஸ் என்பது பொருளாதார வளர்ச்சியின் ஒரு முக்கிய அங்கமாகும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தொழில்மயமாக்கல். திட்ட காலத்தில் இந்தியாவின் தொழில்துறை விரிவாக்கமானது கலப்பு பொருளாதாரம் ஏற்பட வழிவகை செய்தது.
சுதந்திரத்திற்கு முன் இருந்த தொழில்துறை வளர்ச்சியை காட்டிலும் 5 ஆண்டு திட்டங்களின் மூலம் தொழில் வளர்ச்சி தனித்துவம் பெற்று விளங்கியது. அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த தொழில்துறை வளர்ச்சியை காட்டிலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஐந்தாண்டு திட்டம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 3 ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1965 டு 80, 80 டு 91 இப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த 5 ஆண்டு திட்டங்களின் மூலம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சி தனித்துவம் பெற்று விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுரை. இதோட வந்து பார்த்தீங்கன்னா லெசன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது இங்கே பாருங்கள், பாடச் சுருக்கம். இந்த லெசனில் நம்ம என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவிஷன் மாதிரி, ஒரு ஹெட்டிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய தொழிலக வரலாறு மனிதகுல வரலாறு உருவானதிலிருந்தே தொடங்கியது. அதாவது என்னென்னா, ஆதி காலத்தில் இந்த தொழில் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா, மனிதன் வந்து இந்த உலகத்தில் தோன்றினதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் இது. இந்திய கைவினைப் பொருட்கள் ஒரு சிறந்த வரலாற்றினை கொண்டுள்ளது. அதாவது கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டுக்கிற துணி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கைத்தறி மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இது இருக்குது, சிலை வடிக்கிறது, அப்புறம் வந்து பானை செய்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைவினை தொழில்கள் தான். ஸோ இந்திய கைவினைப் பொருட்கள் ஒரு சிறந்த வரலாற்றை கொண்டுள்ளதை பற்றி படித்தோம். அதுக்கப்புறமா புகழ்பெற்ற இந்திய கைவினைப் பொருட்கள் காலனியத்துவ இந்த பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே மிஷின் கொண்டு வந்து துணி ஆடைகளில் மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த கைவினை தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்தப்போ இந்த சீர்குலைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பற்றி படித்தோம். அப்புறம் 19ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியிலிருந்து தொழில்மயமாக்கலின் செயல்பாடு இந்தியாவில் தொடங்குச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே தொழிலாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா விளைவிக்கிறாங்க இல்லைங்களா, தானியங்கள் விளைவிக்கிறதுக்கு பதிலாக அவுரி இண்டிகோ வந்து பார்த்திங்கன்னா விளைவிக்க சொன்னாங்க. பருத்தியை வந்து பார்த்திங்கன்னா விளைவிக்க சொன்னாங்க. சாப்பிட்றதுக்காக வெளியிலைங்கும் போது இதெல்லாம் விளைவிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது அவங்களுடைய தொழிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் நவீன தொழில்துறை அமைப்பு பருத்தி நெசவு தொழிற்சாலை நிறுவியதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. ஓகே, ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பருத்தி நெசவு இந்த சணல் தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குச்சு நவீன இந்தியாவுடைய தொழில்துறை அமைப்பு. இந்திய தொழில்துறையின் கூட்டமைப்பு என்பது அதாவது சிஐஐ அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, இந்திய தொழில்துறை அமைப்பின் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு அரசு சாரா எந்த ஒரு லாப நோக்கமற்ற தொழில்துறையை வழிநடத்தும் ஒரு தொழில்துறை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பு தான் இந்த இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெசனில் படித்தோம். இதுதான் இந்த லெசனுடைய பாடச் சுருக்கம். கலை சொற்கள். நம்ப முடியாத அப்படின்னா இன்க்ரெடிபிள், நம்ப முடியாத இன்க்ரெடிபிள். உள்நாட்டுனா இண்டிஜெனஸ், உள்நாட்டு அப்படின்னா இண்டிஜெனஸ். விரைவுபடுத்துதல் அப்படின்னா ஆக்சிலரேஷன், விரைவுபடுத்துதல்னா ஆக்சிலரேஷன். உள்நாட்டு உற்பத்தி பொருள்னா ஸ்வதேசி, உள்நாட்டு உற்பத்தி பொருள்னா ஸ்வதேசி. தொழில் முனைவோர்னா என்டர்பிரினிவர், தொழில் முனைவோர்னா என்டர்பிரினிவர். பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னா ரெட்ரோக்ரெஷன், பின்னோக்கி செல்லுதல்னா ரெட்ரோக்ரெஷன். புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, பின் வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை அப்படின்னா ஆப்ஷன் இ தான் ஆன்சர், இரும்பை உருக்குதல். பின் வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை அப்படின்னா இரும்பை உருக்குதல். இரண்டாவது கேள்வி, டேஸ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும் அப்படின்னா நெசவு தொழில். டேஸ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும் அப்படின்னா நெசவு தொழில். மூன்றாவது கேள்வி, கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் டேஸ் அப்படின்னா கான்பூர். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் டேஸ் அப்படின்னா கான்பூர். நான்காவது கேள்வி, இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன அப்படின்னா வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன அப்படின்னா வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் தொழில்மயம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது அப்படின்னா இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. இந்தியாவில் தொழில்மயம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எதுனா இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. அப்போது இந்தியாவில் தொழில்மயம் அழிதலுக்கு காரணமாக இருந்தது எதுனா கண்டிப்பாக இந்த 3 தான். ஆட்சியாளர்களுடைய ஆதரவின்மை, இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி, அப்புறம் பிரிட்டிஷாரின் வர்த்தக கொள்கை. இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தொழில்மயம் அழிதலுக்கு காரணமாக இருந்தது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் தொழில்மயம் அழிதலுக்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டு. ஆட்சியாளர்களின் ஆதரவின்மை, இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி, அப்புறம் பிரிட்டிஷாரின் வர்த்தக கொள்கை. அடுத்தது,
கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, டேஸ் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது அப்படின்னா கைவினைக்கலை. டேஸ் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது அப்படின்னா கைவினைக்கலை. இரண்டாவது கேள்வி, தொழிற்புரட்சி நடைபெற்ற இடம் டேஸ்னா இங்கிலாந்து. தொழிற்புரட்சி நடைபெற்ற இடம் டேஸ்னா இங்கிலாந்து. மூன்றாவது கேள்வி, அசாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு டேஸ்னா 1839. அசாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு டேஸ் அப்படின்னா 1839. நான்காவது கேள்வி, கொல்கத்தா அருகிலுள்ள ஹூக்ளி பள்ளத்தாக்கில் டேஸ் இடத்தில் சணல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ரிஷ்ரா. கொல்கத்தா அருகிலுள்ள ஹூக்ளி பள்ளத்தாக்கில் டேஸ் இடத்தில் சணல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ரிஷ்ரா. ஐந்தாவது கேள்வி, டேஸ் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது அப்படின்னா சூயஸ் கால்வாய் வழி. டேஸ் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது அப்படின்னா சூயஸ் கால்வாய். அடுத்தது பொறுத்துக. இந்த பொறுத்துகள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. அது 5ஐயும் பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி, தவர்னியர் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு பயணி. தவர்னியர் பிரெஞ்சு பயணி. இரண்டாவது கேள்வி, டாக்கா மஸ்லின் துணி. டாக்கா மஸ்லின் துணி. மூன்றாவது கேள்வி, தாதாபாய் நவ்ரோஜி செல்வச் சுரண்டல் கோட்பாடு. தாதாபாய் நவ்ரோஜி செல்வச் சுரண்டல் கோட்பாடு. நான்காவது கேள்வி, பாலிகஞ்ச் காகித ஆலை. பாலிகஞ்ச் காகித ஆலை. ஐந்தாவது கேள்வி, ஸ்மித் கைவினைஞர். ஸ்மித் கைவினைஞர். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க. தவர்னியர் பிரெஞ்சு பயணி, டாக்கா மஸ்லின் துணி, தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு, பாலிகஞ்ச் காகித ஆலை, ஸ்மித் பார்த்தீங்கன்னா கைவினைஞர். அடுத்தது சரியா தவறா என குறிப்பிடுக. முதல் கேள்வி, இந்தியா பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தது அப்படிங்கிறது சரி. இந்தியா பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தது அப்படிங்கிறது சரி. இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதும் சரி. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது சரி. மூன்றாவது கேள்வி, நவீன முறையில் முதலாக இரும்பு ஜாம்ஷெட்பூரில் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படிங்கிறது தவறு. நவீன முறையில் முதன்முறையாக இரும்பு ஜாம்ஷெட்பூரில் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படிங்கிறது தவறு. நான்காவது கேள்வி, 1948ஆம் ஆண்டு தொழிலக கொள்கையானது கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது சரி. 1948ஆம் ஆண்டு தொழிலக கொள்கையானது கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது சரி. ஐந்தாவது கேள்வி, 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டம் தீவிர வேளாண்மை உற்பத்தி வளர்ச்சிக்கு சான்றாக உள்ளது அப்படிங்கிறது தவறு. 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டம் தீவிர வேளாண்மை உற்பத்தி வளர்ச்சிக்கு சான்றாக உள்ளது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தவறு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியான கூற்றை கண்டுபிடி. இங்கே பாருங்க, மொத்தம் 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பின்வருவனவற்றில் சரியானவைகளை தேர்ந்தெடுத்து குறியிடவும். முதல் பாயிண்ட் பாருங்க. எட்வர்ட் பெயின்ஸ் கருத்துப்படி பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இங்கிலாந்து. எட்வர்ட் பெயின்ஸ் கருத்துப்படி பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இங்கிலாந்துன்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, இயந்திரமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு முன்னால் இந்தியாவில் கிராம கைவினை தொழில்கள் 2வது பெரிய தொழிற்சாலையாக அமைந்தது. இயந்திரமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு முன்னால் இந்தியாவில் கிராம கைவினை தொழில் 2வது பெரிய தொழிற்சாலையாக அமைந்தது. மூன்றாவது பாயிண்ட் பாருங்க. சௌராஷ்டிரா தகர தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது. சௌராஷ்டிரா தகர தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது. நான்காவது பாயிண்ட் பாருங்க. சுயஸ் கால்வாய் கட்டப்பட்டதால் இந்தியாவில் பிரிட்டிஷாரின் பொருட்கள் மலிவாக கிடைக்க வழிவகை உருவானது. சுயஸ் கால்வாய் கட்டப்பட்டதால் இந்தியாவில் பிரிட்டிஷாரின் பொருட்கள் மலிவாக கிடைக்க வழிவகை உருவானது. சரி, இதில் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் ஆதான் அதுக்கு ஆன்சர். 2 மற்றும் 4 பார்த்தீங்கன்னா சரியானது. 1ம் 3ம் பார்த்தீங்கன்னா தவறானது. ஒன்றாவது பாருங்கள், எட்வர்ட் பெயின்ஸ் கருத்துப்படி பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இங்கிலாந்து அப்படிங்கிறது தவறு. பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது தான் சரி. ஸோ இங்கிலாந்து அப்படிங்கிறது தவறு. இரண்டாவது, இயந்திரமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு முன்னால் இந்தியாவில் கிராம கைவினை தொழில் 2வது பெரிய தொழிற்சாலையாக அமைந்தது அப்படிங்கிறது சரிதான். அடுத்தது மூன்றாவது, சௌராஷ்டிரா தகர தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது தப்பு. சௌராஷ்டிரா பார்த்தீங்கன்னா வெண்கல தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது. அந்த கோவில் அடிக்கிற மணி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிராவில் தான் பார்த்தீங்கன்னா செய்வாங்க. ஸோ சௌராஷ்டிரா வெண்கல தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது, தகர தொழிற்சாலை கிடையாது. ஸோ
ஸோ 4வது சுயஸ் கால்வாய் கட்டப்பட்டதால் இந்தியாவில் பிரிட்டிஷாரின் பொருட்கள் மலிவாக கிடைக்க வழிவகை உருவானது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவை சுற்றிட்டு போவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருந்தது. ஸோ சூயஸ் கால்வாய் கட்டினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ஈஸியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சூயஸ் கால்வாய் கட்டப்பட்டதால் இந்தியாவில் பிரிட்டிஷாரின் பொருட்கள் மலிவாக கிடைக்க வழிவகை உருவானது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரி. ஆன்சர் 2 மற்றும் 4 சரி. 2வது கேள்வி, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று: இந்திய கைவினைஞர்கள் பிரிட்டிஷாரின் காலனி ஆதிக்கத்தில் நலிவுற்றனர். இந்திய கைவினைஞர்கள் பிரிட்டிஷாரின் காலனி ஆதிக்கத்தில் நலிவுற்றனர். காரணம்: பிரிட்டிஷார் இந்தியாவை தனது மூலப்பொருள் தயாரிப்பாளராகவும் முடிவுற்ற பொருட்களுக்கான சந்தையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கருதினர் அப்படிங்கிறது சரி. இதுக்கு ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம்தான். இந்திய கைவினைஞர்கள் பிரிட்டிஷாரின் காலனி ஆதிக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நலிவுற்றனர் அப்படிங்கிறது சரி. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வேலையை அவங்கள செய்ய விடாமல் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருட்களை வந்து இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற மெஷின் தொழிற்சாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆடைகளில் நெய்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே கொண்டு வந்து விற்றாங்க அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கூற்று காரணம். ஸோ கூற்றும் சரிதான், காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம்தான். அடுத்தது 3வது கேள்வி, பின் வருவனவற்றுள் சரியாக பொருந்தாதது ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4ல் எது சரியாக பொருந்தலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது சரியாக பொருந்தலை அப்படின்னா பொருளாதார தாராளமயமாக்கல் 1980 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தலை. மற்ற 3 வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருந்திருக்கு. பெர்னியர், ஷாஜகான், பருத்தி ஆலை, அகமதாபாத், TISCO வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டாட்டாவோடைய அந்த இரும்பு ஆலை இருக்குது இல்லைங்களா, அதான் சொல்கிறாங்க. அந்த ஜாம்ஷெட்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் புரிஞ்சிருக்கு. இந்த பொருளாதார தாராளமயமாக்கல் 1980 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தாதது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்.